உங்கள் கையில் எல்லாத்து கையிலையும் தேநீர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை வாய்க்குள்ளே தள்ளும்போது ஒரு வேலையை தான் கண்டிப்பாக செய்ய முடியும்னு கருதுகிறேன். இந்த வாய் என்பது ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். பேசவும் செய்யும், சுவைக்கவும் செய்யும். இப்போ சுவைக்கிறதுக்கான வேலையை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் பேச மாட்டேங்கிற தைரியத்தோட வகுப்பு தொடர்கிறது. அன்பர்களே, ஒரு பொருளை அதனுடைய இலக்கணத்தை கொண்டும் துணியலாம் என்று பார்த்தோம். ஒரு பொருளை ஒன்னா அளவைகள் வாயிலாக, அதாவது ஒரு பொருள் இருக்கிறது என்பதை கண்டோ கருதியோ அடுத்தவர்கள் கூறியோ அறிந்து கொள்வதற்கு பெயர் காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்று சொல்லக்கூடிய 3 வகையான பிரமாணங்களால் அறியலாம். அல்லது அந்த பொருள் இருக்கிறது என்பதை அனுபவித்தறியலாம் இலக்கணத்தின் வாயிலாக. சரிங்களா? அது குளிர்ச்சி உடையது, அது சூடு உடையது அப்படின்னு அறியலாம். நம்மளுடைய வாகீச முனிவர் என்ன செய்திருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, இந்த நூலை முதல்ல உயிரின் 3 பொருள்களையுமே அதனுடைய இலக்கணத்தை சொல்லி இந்த பொருள் இருக்குதுன்னு அப்புறம் நிறுவுகிறார். இது ஒரு தனி பாணி, அவருடைய பாணி அப்படிப்பட்ட அமைப்பு நடைமுறை வச்சிருக்கிறார். அந்த வகையில் இந்த நூலில் அவர் செய்திருக்கக்கூடிய கருணை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அருளுள்ளத்தை பற்றியும், தமிழ் அன்பை பற்றியும், குரு பக்தியும் பற்றியும், நன்றி உணர்வை பற்றியும், புலமைத்தரத்தை பற்றியும்லாம் நிறைய எடுத்து சொல்லுகிறார். இப்போ தமிழ் அன்புனா, இப்போ ஒரு ஆசிரியருக்கு ஒரு நூலை செய்கிறார்னு வச்சுக்கங்க. ஆசிரியர்னு வேண்டாம், நம்மகிட்ட ஒரு சாப்பிட்றதுக்கான பட்டியல் எழுத சொல்றாங்க, உணவு பட்டியல் மெனு எழுத சொன்னாங்கன்னா, அந்த பட்டியலில் நமக்கு என்ன பிடிக்குமோ கண்டிப்பாக அது இடம் பெற்றிருக்கும். இதுபோல ஆசிரிய பெருமக்கள் ஒரு நூலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனப்பான்மை திருவுள்ள அதில் வெளிப்பற்றும். பெரும்பான்மை, சரிங்களா, அவங்களா அதை கடந்தவங்கனாலும் பெரும்பான்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இடம்பெற்று இருக்கும். அதனால் அதில் இந்த நூலில் நம்மளுடைய வாகீச முனிவர் நல்ல தமிழில் விளையாண்டிருக்கிறார். நீங்கள் 12 திருமுறைகளையும் 14 சாத்திரங்களையும் பார்க்க முடியாத தமிழ் சொற்கள்லாம் இதில் இருக்கு. அதே மாதிரி நாம் ஒரு சொல்ல இந்த தமிழ் சொல்லுக்கு இது பொருள் வழக்கத்தில் கருதி கொண்டிருப்போம். ஆனால் அந்த தமிழ் சொல்லுக்கு அப்படியே மாறுதலையாக பொருள் செய்யக்கூடிய சொல்லாட்சியை கையாண்டிருக்கிறார் ஆசிரியர் பெருமகனார். அதெல்லாம் சுவைக்கத்தக்கது. குரு பக்தி மிக அருமையாக நீங்கள் நூலுக்குள்ள கண்டிப்பாக அதை விரித்து பார்க்க போகிறோம். ஆசிரியர் மேல் அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பை அவர் வெளிப்படுத்துகின்ற திறம் அளவில்லாத திறம். எனவே அந்த வகையில் இந்த நூலில் எல்லா பல வகையான செய்திகளை நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த நூலில் அவர் சில வகையான செய்திகளை முதலில் பெயரளவில் கூறியதை மற்றொரு இடத்தில் எடுத்து வைத்து சிறப்பாக கூறுகிறார். வடமொழி சொற்களை கையாண்டிருக்கிறார். அந்த இது நூலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஞானாமிர்த நூலாசிரியர் இந்த நூலை கையாண்டு இருக்கக்கூடிய முறைகள், இந்த முப்பொருள் விளக்கத்தை எப்படி காட்டியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எடுத்து சொன்னார். பசு உண்மையை இலக்கணத்தின் வாயிலாக கூறி துணிந்து அதை அளவைகளாலும் அனுமானத்தின் பாரிசேடத்தாலும் நிறுவுகிறார். அதுபோல பாசம், கண்மமலம், வினை நீக்கி கொள்ள ஞானாமிர்தம் கூறுகின்ற வழிகள், ஞானியரை வினை பந்திக்காது என்று சொல்லுகின்ற முறை பலவற்றை விரித்து சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இந்த நூலினுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ம மலத்தை பற்றி அதிகமாக கூறியிருக்கிறார். நமக்கு எது இந்த பிறப்புக்கு காரணம் சொல்ல வேண்டியதே இல்லை. நாம் செய்த வினைலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? நாம் பிறந்தது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வகையில் 19 செய்யுள்கள் கண்மமலத்தை பற்றி மட்டுமே விரித்து சொல்கிறார் ஆசிரியர் என்றார். அவர் நூலுக்குள்ள வினைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. இனி இந்த நூலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1008 பாடல்கள், பசுவை பற்றி 15 பாடல்கள், தோராயமாக பாசத்தை பற்றி 34 பாடல்கள், பதியை பற்றி 21 பாடல்கள் என்று ஏறத்தாழ 75 பாடல்கள் அமைந்திருக்கக்கூடியது இந்த நூல். இந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நூலை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஏன் இந்த நூலை அறிந்து கொள்ளணும், இந்த நூலை ஏன் கற்றுக்கணும், நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
எப்பயுமே சொல்ற ஒரே காரணம்தான், நாம் இன்ப நிலையை எய்த வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். இறைவன் நமக்கு மாறாத இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் இறங்கி வந்த கருணை தான் இந்த போன்ற நூல்கள் எல்லாம். அதை நீங்க திருக்குறள் படிக்கும் போது எப்பயுமே முதற் பகுதி உரைப்பாயிரம் என்று படிச்சிருக்கிறோம். பரிமேலழகர் செய்த உரைப்பாயிரம் வகுப்புகளில் எப்பயுமே அதை தோற்றுபாய் செய்து பேசுவது அடியனுடைய வழக்கமாகவே போயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்பதை காட்டுவதாக இருக்கக்கூடியது. நமக்கு இன்பம் மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அதில் நம்மளுடைய வள்ளுவ பெருமான் செய்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் இந்த நூலை வள்ளுவர் ஏன் செய்தார், இந்த நூலை வள்ளுவர் ஏன் செய்தார் என்பதற்கான உரை எழுதுகிறார். முன்னுரை நூலுக்குள்ள குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் பரிமேலழகர், சரி. ஆனால் இந்த நூலை ஏன் வள்ளுவர் செய்தார், இப்படிப்பட்ட ஒரு நூலை ஏன் செய்தாருங்கிறதுக்கு ஒரு முன்னுரை செய்துகிறார். அந்த முன்னுரை, ஏன்னா நீங்க உரைக்கு முன்னுரை எங்கேயுமே கிடையாது. நூலுக்கு உரை எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனா உரை நூலுக்கு முன்னுரை என்பது செய்திருப்பவர் பரிமேலழகர் உரை. அதனாலதான் நாம் தமிழர்கள் கற்க வேண்டிய நூல்கள்ல 6 நூல்கள் மிக இன்றியமையாமைன்னு சொன்னார். அதுல 2 நூல் எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் அருளிய திருக்குறளும் அவருக்கு குறளுக்கு எழுதிய பரிமேலழகர் உரையும் கண்டிப்பாக நாம் 6 நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். இலக்கணத்திற்கு தொல்காப்பியமும், புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணமும், பக்திக்கு திருவாசகமும், இலக்கியத்துக்கு பெரிய புராணமும், சாத்திரத்துக்கு சித்தியாரும், நீதி அறத்திற்கு திருக்குறளும், உரைக்கு திரும்ப அரிமேலழகர் உரையும் என்று காட்டி நமக்கு முன்னோர் காட்டினாங்க. இந்த 6 நூல்களை துறைபோக கற்றுக்கொண்ட நாம் பண்டிதர்கள் என்று குறிப்பிடுகிறார் உமாபதி சிவம். யோசிச்சு பாருங்க, உமாபதி சிவம் எத்தனை 14 சாத்திரத்துல 8 சாத்திர நூல் அருளி இருக்கிறார், நிறைய புராண நூல், தர்க்க நூல் எழுதியிருக்கிறார். அவர் இந்த 6 நூல்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று காட்டியிருக்கிறார். எனவே பரிமேலழகர் உரைப்பாயிரம் முதல் பகுதி சொல்லும் பொழுது நாம் எதை பெற வேண்டும், பெற வேண்டிய பொருள் எது, விட வேண்டிய பொருள் எது, இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், இதை அப்படியே மனசுக்குள்ள பதிவா வச்சுக்குங்க. இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும், நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள்கள் 4. அவை அறம் பொருள் வீடு என்பன. அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் காரண வகையாகிய துறவரவாகிய கூறாமல் இலக்கண வகையால் மட்டும் கூறப்படுதலின் நூல்களில் கூறப்படுவன ஏனை 3மே. அவை அறம் பொருள் இன்பம் என்பன. ஏன் வள்ளுவர் வீடு என்பதற்கு அதிகாரம் செய்யல, ஏன் இயல் செய்யலைங்கிறதுக்கான காரணம் சொல்றார். ஏன் அறம்பொருள் இன்பத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார் என்பதற்கான காரணம் சொல்கிறார். இந்திரன் முதலிய இறையவர் பதங்கள், இந்திரன், திருமால், அயன் என்று சொல்லக்கூடிய 10 திசைக்கும் 10 கடவுளர்கள் இருக்கின்றார்கள். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கான சுகபூமி, போகபூமி என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்று அடைவதற்கு பெயர் பதமுத்தி என்று பெயர். அந்த முக்திக்கு பெயர் பதமுத்தி. இப்ப முத்தி எத்தனை வகை? பதமுத்தி, அபரமுத்தி, பரமுத்தி, சீவன் முத்தி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்குள்ளெல்லாம் போய் நான் விளக்கமா சொல்ல மாட்டேன், சரிங்களா? அவர் இந்திரன் முதலிய இறையவர் பதங்கள் அப்படின்னா இந்த பதங்களுக்கெல்லாம் இன்பம் தரக்கூடிய இடம். இந்த பதங்கள்லாம் இன்பம் தரக்கூடியது. ஆன்மாக்கள் உயர்ந்த இன்பத்தை சென்று பெறக்கூடிய இடம் இந்த பதமுத்தி. அப்படிப்பட்ட பதமுக்தியும் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும். 2வது ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, அதுக்குத்தான் இப்ப சொல்ல வரேன், அதைத்தான் நீங்க கவனிக்கணும். அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இந்த முக்தியை சொல்லிட்டு, எந்த முக்திங்க? இந்திரலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம், வைகுண்டலோகம், இந்த லோகத்தில் அனுபவிக்கின்ற இன்பத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன பரிமேலழகர் போட்டார்னு பார்த்தீங்கன்னா, அழிவில்லாத இன்பத்து வீடு. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு பேருன்னு கேட்டீங்கன்னா, அழிவில்லாத இன்பத்தை தரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அப்ப முன்னாடி சொல்லப்பட்டது பாரிசாடு அளவையால் என்ன அறியப்படுகிறது? அங்க அழிஞ்சு போற இன்பம் சொன்னாரா பரிமேலழகர்? இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் அப்படின்னு 2வது ஒரு இடம் இருக்குது. வீடு பேருன்னு ஒன்று இருக்குது. அந்த வீடு பேட்டில் உங்களுக்கு என்ன இன்பம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, அந்தமில்லாத இன்பம் கிடைக்கும், அழிவில்லாத இன்பம் கிடைக்கும்.
அப்படின்னு நண்ட சொன்னார். அப்ப இதை சொல்லிட்டு அதை சொல்லைன்னா பாரிசேட அளவையால் நாம் துணிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்பம் அந்தமாகிரும், முடிந்துவிடும். அந்த வீடு வீட்டில் கிடைக்கக்கூடிய இன்பம் என்னாயிரும், முடிந்துடும், அழிஞ்சு போயிடும் சொல்வதை சொல்லாமல் இங்க அடுத்து சொன்னார். அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். 2 நிலை சொல்லிட்டார். ஒன்று 10 வகையான உலகங்களை சென்று போகத்தை அனுபவிக்கலாம். இன்னொன்று மீண்டு வாராத இடமாகிய சிவலோகத்துக்கு போய் வீடு பேற்றாகிய இன்பத்தை அனுபவிக்கலாம். இந்த 2ஐயும் எப்படிங்க அனுபவிக்கிறதுக்கு எப்படி போறதுன்னு கேட்டா அதற்கு வழியமைத்தவர்கள் சான்றோர்கள். அதை அடுத்து சொன்னார். நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர்களுக்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் 4. இதை எப்படி போய் அடைந்து செய்வது என்று உயர்ந்தோர்களால் சொல்லப்பட்ட பொருள்கள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பன. அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகளின் வீடு பெற்ற வாயாலையோ அறிவாலையோ துணிய முடியாது. எனவே நூல்களால் கூறப்பட்டன ஏனை 3மேயாம். திருவள்ளுவர் ஏன் வீடுங்கிற அதிகாரம் இருக்குன்னு அவர் காரணம் சொல்லிட்டார். இப்ப நாம் இங்க வந்துருவோம். மற்ற சைவ சமய நூல்கள் எல்லாம் வீடு பேறு அடைவதற்கான வழிகளை வேத ஆகமங்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கு. அதுலயும் வீடு பேறு எப்படி இருக்குன்னு சொல்லலை. புரியுங்களா? இப்ப ஞானாமிர்த நூல் நாம் படிக்க போறோம்னா இந்த ஞானாமிர்த நூல் ஏன் பொது நூல்னு பார்த்தோம். ஏன் இந்த நூல் பொது நூலாக அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த நூலுக்குள் சாதனையும் வீடு பேற்றி பற்றிய பயணம் வெளிப்படையாக சொல்லப்படலை. இப்ப நீங்க திருக்குறள்ல வீடு பேற்றை பத்தி சொல்லலின்னு யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? வீடு பேற்றுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அவரே சொன்னார். இதுல சொல்லும்போது பிறப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். புரியல? செம்பொருள் காண்பது துணிவு, பிறப்பினை நீக்கி செம்பொருளை காண்பது துணிவு என்று சொன்னார். முதல் அதிகாரத்து கடவுள் வாழ்த்து எல்லாம் சொல்றார். பல இடங்கள் எடுத்து காட்டுறார். துறவை பத்தி சொல்றார், மெய்யுணர்வை பத்தி, நிலையாமையை பற்றி சொல்கிறார். அப்போ வீடு பேற்றை எப்படி அவர் இலைமறைவு காய்மறைவாக வைத்திருக்கிறாரோ அதுபோல ஞானாமிர்த ஆசிரியரும் வீடு பேற்றை எப்படி வச்சிருக்கிறாருங்க, மறைபொருளாக சாதனையை வைத்திருக்கிறார். உய்த்து உணர வேண்டியது நம்மளுடைய கடப்பாடு. அந்த வகையில இங்க ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலுக்குள் ஆசிரிய பெருமகனார் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்களினுடைய நிலை என்ன, இறைவனுடைய நிலை என்ன, பாசக்கூட்டங்களுடைய நிலைப்பாடு என்ன. இப்போ எல்லா நூலையும் கேட்டு 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 எதை சொன்னாலும் எதைத்தான் சொல்ல போறீங்க, வேறையா சொல்ல போறீங்க, புதுசா வந்து எதையாவது சொல்ல போறீங்களா? பதின்னு சொல்ல போறீங்க, பசுன்னு சொல்ல போறீங்க, பாசம்னு சொல்ல போறீங்க, ஆணவம் சொல்ல போறீங்க, கண்மம் சொல்ல போறீங்க, மாயைன்னு சொல்ல போறீங்க, போதா குறைக்கு எனக்கு ஆணவம் நிறைய இருக்குன்னு சொல்ல போறீங்க. அப்படித்தாங்க திரும்ப திரும்ப நீங்க சொல்ல போறீங்க. நமக்கெல்லாம் ஆணவம் நிறைய இருக்குது. உண்மையா இருந்தாலும் ஏத்துக்க முடியாதுல்ல. சரி, என்னங்க உண்மை இவ்வளவு வெளிப்படையா சொல்லிட்டீங்க, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அப்போ இந்த இதெல்லாம் இப்படித்தானே சொல்ல போறீங்க நாம நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய திறமை என்ன, அவர்களுடைய அருட்கருணை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி அதை மாணவனுக்கு கொடுப்பது. இந்த ஆணவம் இருக்குங்கிறது எப்படி புரிய வைக்கிறது. உயிர் என்பது இருக்குது, அது அறியாமையில் இருக்குது, அறியாமையினாலதான் இவ்வளவு அம்பிட்டு கிடக்கிற, இவ்வளவு துன்பப்பட்டு கிடக்கிறேன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஆசிரிய பெருமக்கள் செய்திருக்கிற முயற்சி என்ன சொல்றது. அதுல இவர் ஞானாசிரிய பெருமகனார் அப்படி ஒரு முறையை கையாளுகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் நீத்தார்கள். நீங்க நீத்தார்னா என்ன சொல்லுவோம், என்னங்க நீத்தார்கள்னா, ஆமா உண்மையிலே இறந்தவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம். நீத்தார்னா யாரு? இறந்தவர் தானே இல்லைங்களா? ஆனா இவர்கள் அப்படி வச்சு எண்ணக்கூடாது. புரியுங்களா? அதுக்கு தான் வள்ளுவர் 3வது அதிகாரம் செஞ்சார். என்னன்னு சொன்னாருங்க, நீத்தார் பெருமை. ரொம்ப அருமையா நீங்க திருக்குறள்ல குருவை பற்றி சொல்லல. நிறைய பேருக்கு கேள்வி. எல்லா நூல்லையும் எல்லா பற்றியும் சொல்லி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சரி, எல்லாருக்கும் திருக்குறள் மேல ஒரு விருப்பம் வந்து திருக்குறள்ல குருநாதரை பற்றிலாம் சொல்லலைன்னு சொல்றோம், ஞானிகளை பற்றி சொல்லலன்னு சொல்றோம். 3வது அதிகாரம் முழுக்க அவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. நீத்தார் பெருமை,
ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைகூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோன் வித்து ஐந்தவித்தான் நாட்டல் அகல் விசும்புலோர் கோமான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டுவின் குணம் என்னும் குன்றேறி நின்றார் கணமே வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அந்தணன் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தின்மை பூண்டு ஒழுகலான். இதுல எங்க குருநாதரை பத்தி இல்லை. அதுக்கு நீத்தார் பெருமைக்கு உரை எழுதினார் பரிமேலர்கள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. என்ன நீத்தாரனுடைய பெருமை? தமக்குரிய ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தவர்கள். நீத்தல்னா இங்க என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா துரத்தல். இந்த ஞானிகள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, தமக்குரிய வாழ்க்கை ஒழுக்கம் என்னவோ அந்த வாழ்க்கை ஒழுக்கத்தில் என்று ஒரு சிறிதும் பெறலாமல் கடமைகளை செய்து ஆனால் அவற்றிலிருந்து பிரிந்து வாழ்ந்தவர்கள். விட்டுட்டு போனவங்க கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு எது வேண்டாம் நீ விட்டுட்டு போயிட்ட, துறவி ஆயிட்ட. எது வேண்டான்னு விட்டுட்டு போற துறவு அதுவே கஷ்டம்தான். நாம பேசிக்கலாம் சன்னியாசியா போயிடுவேன் சன்னியாசியா போயிடுவேன்ட்டு. போய் பார்த்தா தான் தெரியும் சன்னியாசியோட நிலைமை. பேசுவாங்க வீட்டில் பேசும்போது, சன்னியாசியா போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்ட்டுவாங்க. சன்னியாசியா போனாத்தையா தெரியும் கஷ்டம் இல்லைங்களா? நீ பட்டினத்தாடிகளுடைய வரலாறு படிச்சிருக்கிறோம். அவரு எல்லாவற்றையும் ஒரு வினாடியில துறந்து விட்டார். காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடைவழி. அப்படின்னாலும் அம்மாவுடைய அன்பை அவரால் ஒன்றுமே மீற முடியல. அம்மா இறக்குற காலம் வரைக்கும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அந்த ஊரையே சுற்றி வரார். அப்போ ஒரு இடத்துல போய் வரப்பில் தலை வச்சு படுத்திருக்கிறார். அந்த பக்கமாக பெண்கள் குடம் எடுத்துகிட்டு தண்ணிக்கு போனாங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு குடம் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க சும்மா போவாங்களா? பேசாமல் சும்மா போவாங்களா? நம்ம வாய் இறைவனால் முடியாத விஷயம் 2 இருக்குது உலகத்தில். இறைவனால் முடியாத செயல் 2 உண்டு. ஒன்று அருள் செய்யாமல் இருக்க முடியாது, அருள் செய்யாமல் இருக்க முடியாது. 2வது பெண்களை பேசாமல் இருக்க வைக்க முடியாது. கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் உண்மையை தான் சொல்றாங்கன்னு அவளே ஒத்துக்கிறாங்க. அன்பர்களே, அப்போ அவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னா, இவரு துறவின்னு பேருன்னு தலைக்கு வைக்கிற சுகத்தை கூட இவர் விடலை அப்படின்னு போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரு காதுல விழுந்துருச்சா? அந்த பெண்கள் திரும்பி வர்றதுக்குள்ள இது ஏப்பா எடுத்து கீழே தலையை வச்சு படுப்பான்னு படுத்துட்டார். திரும்பி வந்த பெண்கள், இவர் ஞானின்னு பேர், யார் என்ன பேசிட்டு இருக்கிறான்னு கேட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறார். யோ, துறவின்னா என்ன எளிமையான வேலையா? சன்னியாசினே எளிமையான வேலையா? அது எவ்வளவு கஷ்டம். வெங்காயம் போடாமல் சாப்பிடணும், காரம் பூண்டு போடாமல் சாப்பிடணும்னு சொல்லி 2 நாளைக்கு சமைச்சு கொடுத்தா தானே தெரியும். சரிங்களா? சாப்பிடாம இருந்தால் நாம சொல்றோம் துறவியா இருந்துக்கலான்ட்டு இல்லைங்களா? அதில் அப்படி இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தில் நின்று, என்ன ஒழுக்கம்? அவங்க வருணத்திற்குரிய ஒழுக்கத்தில் நின்று ஒழுகி அதற்குரிய கடமைகளை செய்து அங்கிருந்து கொண்டே ஒன்றின் மீதும் பற்றில்லாமல் இருந்தவர்னால அவங்களுக்கு பேர் என்னங்க? ஒழுக்கத்தின் கண் நின்று துறந்து நின்றவர்கள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமைனா வாழ வேண்டிய ஒழுக்கத்தின்படி வாழ்ந்து, ஒழுக்கம்னா தன்னை அளவில் கடைபிடிப்பதல்ல. எனக்கு ஒரு மனைவி இருக்கா, எனக்கு ஒரு மகன் இருக்கா, எனக்கு மகள் இருக்கா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு சுற்றம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்தாலும் நான் என்ன ஆக மாட்டேன்? அதுல அகப்பட்டு நிற்க மாட்டேன், பந்தப்பட்டு நிற்க மாட்டேன். அதனால அவருக்கு நீத்தார் பெருமைக்கு விளக்கம் எழுதுகிறார். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நூலுக்குள்ள போலாம். ஒழுக்கத்து நீத்தார் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, அவரவர் தத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் உரிய ஒழுக்கங்களை வலுவாது ஒழுக வேண்டும். அவங்க வருணத்திற்கு உரிய ஒழுக்கங்களை
வலுவாது என்ன வலுவாது ஒழுக்கம் அப்படி வரணும் அப்படின்னா வர்ணம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப 4 வர்ணம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது, வர்ணாச்சிரம பேதம் சொல்லி அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். மக்களுடைய வாழ்க்கையை 4 கூறுகளாக தனி மனித வாழ்க்கையும் பொது மனித வாழ்க்கையும் பிரிச்சாங்க. தனி மனித வாழ்க்கையும் பொது மனித வாழ்க்கையும் 4 கூறுகளாக பிரிச்சாங்க. தனி மனித வாழ்க்கையாக பிரிக்கும் போது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், முற்றும் துறந்த பருவம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. இது தனி மனித வாழ்க்கையை 4ஆக பிரித்தது. பொது மனித வாழ்க்கையை 4ஆக பிரித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இதெல்லாம் இப்படி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீங்க கேட்டு நான் அதுக்கு விளக்கம் நீங்க பரிமேலு போன்ற நீதி நூல்களில் தான் கேட்கணும். 4 வகையான வர்ணம், அந்த வருணத்துக்குரிய ஒழுக்கம். அந்தணன் அப்படின்னு வர்ணத்தில் இருந்தோம்னா காலையும் மாலையும் நீ சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த ஒழுக்கம். அதை சொல்ற தத்தம் வருணத்திற்கு நிலைக்கும் உரிய ஒழுக்கங்களை வலுவாது ஒழுக வேண்டும். பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. முதல் பாயிண்ட், அவங்க ஒழுக்கம் என்ன, அவங்க வர்ணம் என்னவோ அதுக்குரிய ஒழுக்கங்களை நீ என்ன பண்ண கடைபிடிக்க. அப்படி ஒழுகி வர நீங்க ஒழுகி வந்தால் அறம் வளரும். உங்களுக்குரிய வருணத்திற்குரிய ஒழுக்கங்களை நீங்கள் கடைபிடித்து வந்தால் எது வளரும்? அறம் வளரும். அறம் வளர பாவம் தேயும். அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய்ந்து வர வர பாவம் தேய்ந்து வர வர அறியாமை நீங்கும். முதல் நிலை, நமக்குரிய வருணத்திற்கு ஒழுக்கத்தை கடைபிடித்து வர நமக்கு என்ன வரும்? பாவம் தேயும். பாவம் தேய்ந்து வர வர அறம் வளரும். அறம் வளர வளர பாவம் தேய்ந்து வரும். பாவம் தேய்ந்து வர வர அறியாமை குறைந்து வரும். அறியாமை என்ன, நம்ம அறிவு விட்டு என்ன ஆகிட்டே இருக்கோம், அறியாமை நீங்கிக் கொண்டே போகும். அறியாமை படிப்படியாக குறைய நித்த அனித்தங்களது வேறுபாட்டு உணர்வு தோன்றும். இதுதான் முக்கியம். நீங்க பாவம் தேய நம்ம அறிவுக்குள்ள அறியாமை குறைய என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எது உலகத்தில் நித்த பொருள், எது உலகத்தில் அனித்த பொருள் என்கின்ற உணர்வு தோன்றும். அந்த உணர்வின் காரணமாக அழிதல் மாலையவாய இம்மை மறுமை இன்பங்களில் உவர்ப்பு தோன்றும். இந்த பிறப்புல வரக்கூடிய இன்பமோ இனி அடுத்தடுத்த பிறப்புல வரக்கூடிய இன்பங்கள்லாம் அழிந்து போகக்கூடியது என்று அதன் மீது நமக்கு உவர்ப்பு தோன்றும். அந்த உவர்ப்பின் காரணமாக பிறவியை துன்பம் என்ற உணர்வை தரும். இந்த பிறப்பு என்னன்னு தோன்றும், துன்பம் தோணும். அந்த பிறப்பின் துன்பத்தை எவ்வாறு நான் விட்டு வருவது, விடுபெறுவது என்பது துணிகின்ற ஆசையின் காரணமாக வீட்டின் கண் ஆசை உண்டாகும். பிறவி துன்பம் என்று அறிந்து அதனை விட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக வீடு வேட்டின் மீது ஆசை உண்டாகும். அந்த வீடு வேட்டின் கண் ஆசை உண்டாக பிறவிக்கு காரணமாகிய பயனில்லாத முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக நீக்கி, எதெல்லாம் பிறவிக்கு பயனில்லாததோ, இந்த பிறப்பை அடைவதற்கு எதெல்லாம் காரணமா இருக்குதோ அந்த முயற்சிகளில் என்ன பண்ணுவோம், ஒன்னொன்னா நீக்கிக் கொண்டே போவோம். அப்படி நீக்கி வீட்டிற்கு காரணமாகிய யோக முயற்சிகள் உண்டாகும். இப்ப நீங்களாம் வந்திருக்கிற முயற்சி என்ன முயற்சி? யோக முயற்சி. பாருங்க, நிறைய பேர் யோகத்துல போயிட்டாங்க. பாருங்க, இங்கிருந்து எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இங்கிருந்து எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கு, எனக்கு இங்கிருந்து எத்தனை பேர் யோகத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க நல்லாவே தெரியுது. பிறவி நீங்க வேண்டும் என்று வீட்டின் கண் ஆசை உண்டாகும். வீட்டினை அடைய வேண்டுங்கிறதுக்கு வீட்டிற்கு காரணமாகிய யோக முயற்சி உண்டாம். அந்த யோக முயற்சி உண்டாவதுனால மெய்யுணர்வு தலைப்பட்டு, அவங்க யோக முயற்சி போயிருக்குது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மெய்யுணர்வு தலைப்படுவதற்கு தான், ஒன்று குறை சொல்ல முடியாது. அந்த மெய்யுணர்வு தலைப்பட்ட போது புறப்பற்று அகப்பற்றாகிய பற்றுகள் அறிவை விட்டு நீங்கும். மெய்யுணர்வு தலைப்பட புறப்பற்றாகி எனது என்பதும் அகப்பற்றாகி யான் என்பதும் விடும். ஆகலான் இவ்விரண்டு பற்றையும் இம்முறையே உவர்த்து விடுதல் என கொள்க. இப்ப வருஷ புரிஞ்சுக்க, ஒழுக்கத்து நின்று நீத்து ஒழுக்கத்தின் கண் நின்று அந்த துரத்தலாவதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 10-11 வரிசைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன? முதல்
அவங்க வர்ணத்திற்குரிய ஒழுக்கத்தோட இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அறம் வளரும். அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய அறியாமை நீங்கி வரும். அறியாமை நீங்கி வர வர அனித்த நித்த பொருளுடைய உணர்வு நம் அறிவுக்குள்ள எட்டும். அப்படி அனித்த நித்த பொருளுடைய உணர்வு தோன்றனால இம்மை மறுமையில் வருகின்ற இன்பத்தின் மீது உவர்ப்பு தோன்றும். அதற்கு காரணமாகிய பிறவி மீது நமக்கு என்ன ஆகும்? வேண்டாம்னு அதில் இருக்கக்கூடிய துன்பம் தோன்றும். பிறவி துன்பம் எடுக்க பிறவி விட்டு நீங்குவதற்கு வீட்டின் கண் ஆசை உண்டாகும். அந்த வீட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய யோக முயற்சிகள் உண்டாகும். யோக முயற்சியின் காரணமாக புறப்பற்று அகப்பற்றாகிய பற்றுகள் நீங்கும். அப்படி புறப்பற்று அகப்பற்றாகிய பற்றுகளை உவர்த்து விடுவதற்கு பெயர்தான் நீத்தார் பெருமை. இப்ப நீங்க நாம கையெடுத்து இத்தனை பேர்த்த கும்பிடுறதுக்கான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாம் நெறியில் நின்று வாழ்ந்து காட்டியவர்கள். இனி நாம் நூலுக்குள் பயணிக்கலாம். இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறது ஒரு சிறிய அறிமுகம். இந்த விரிந்த அறிமுகம்லாம் நிறைய இருக்கலாம். ஆனால் நாம் இதில் இனி பார்க்க இருக்கக்கூடிய பகுதி நூலுக்குள்ளே பயணிக்க வேண்டும் என்பதனால் உங்களுக்கு முதலாவது பாடலாக கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று சிவபெருமான் துதி. அன்பர்களே, இந்த நூல் 75 பாக்களை ஆனது நாம் பார்த்தோம். இதில் 2 பாக்கள், முதல் 2 பாக்கள் விநாயகரை பற்றி இருக்கு. ஆனா அந்த செய்யுள் ஆசிரிய பெருமான் அருளியது அல்ல என்று கூறுகிறார்கள். 75 பாக்கள் இருக்கு. அதுல முதல் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 2 பாடல் இருக்குது. அந்த 2 பாடலும் ஆசிரிய பெருமான் அருளியது அல்ல என்று ஒரு கருத்து. ஆனா உரையாசிரியர்கள் அந்த 2 பாட்டுக்கும் உரை செய்துட்டு தான் சிவபெருமான் துதிக்கே வந்திருக்கிறாங்க. ஏன்னா சிவபெருமான் துதிக்கு அடுத்ததாக மீண்டும் ஒரு விநாயகர் துதி இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சிவபிரகாசம் படித்தவர்களுக்கு விநாயகர் காப்பு, அதுக்கப்புறம் விநாயகர் வணக்கம் துதி ரெண்டுமே இருக்கா இல்லையா? ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கலியார வரும் யானை கலல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இது காப்பு நூலுக்கு, விநாயகர் காப்பு. நூலுக்குள்ள விநாயகர் வணக்கம், விநாயகர் துதி. விநாயகர் எப்படிப்பட்டவர்? அவரை ஏன் கும்பிடணும்? விநாயகர் வணக்கத்துல பார்த்துருவோம், இங்க வந்துருவோம். இப்படி விநாயகர் வணக்கமாக ஒரு 2 பாடலை வச்சிருக்கிறாருங்க. அந்த பாடலை நாம் கடந்து முதல் படிக்கிறது எதை படிச்சோம்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் துதி. இது நூலுக்கு மங்கள வாழ்த்து. சிவபெருமான் துதிக்கு என்ன பேரு? மங்கள வாழ்த்து. சிவபெருமான்னாவே அப்ப என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவு மங்களமானவர்கள் யோசிச்சு பாருங்க. சிவபெருமானை கூடி யாரெல்லாம் கும்பிடுறீங்களோ அவங்களாம் மங்களமானவர்கள். நெட்டில திருநீர் வச்சிங்கன்னா மங்களம். அவரை கூடலைன்னா நம்ம அமங்கலம். அவரை கூடலைன்னா நாம அமங்கலம். எது அமங்கலம்? சிவபெருமான கும்பிடலைன்னா தான் அமங்கலன்ட்டார். நீங்க சிவஞான போதம் படிக்கும்போது முதல் மங்கள வாழ்த்து, சிறப்பு பாயிரத்துக்கு அடுத்து முதல் கடவுள் வாழ்த்து மங்கள வாழ்த்துன்னு ஒன்று வச்சுக்கிறார். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. மங்களம் என்றாலே சிவம் என்று சிவஞான யோகிகள் குறிப்பிடுறார். எனவே இங்க சிவபெருமானுடைய துதி மங்கள வாழ்த்து. பாடலை ஒரு முறை வாசிக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி பிறகு பாட்டினுடைய பொருளுக்குள்ள பயணிக்கலாம். வெண்திரை, திருச்சிற்றம்பலம். வெண்திரை கருங்கடல் ஏழும் விண்தொட ஓங்கிய சென்னி சிமயமும் வீங்கிய ஏழிரும் பொழிலும் எண்ணீங்கு உயிரும் அளவில் அண்டமும் முளையின்றி விளைவித்து அம்மலரோன் தாதையை வகுத்தும் தளரா முன்னோரில்லா முன்னோன் பின்னும் இளமையும் அகுதா ஏந்தோன் வளமலி தோற்றம் ஈரொன்றியில்லான் கூற்றுக்கு இழி ஏமுற்ற ஒளிமான் திருநகை அருளின் அங்குழை பரப்பி இருள் தீர் கருணை மாநனை உயிர் நிமிரு அருந்த மலர்ந்த மாதர் மரகதவல்லி வலம் கொலப் படர்ந்த வண்ணம் போல அறவோள் அமர்ந்த பாகன்
துறவோர்க்கு எல்லையாகிய தொல்லோன் தனாது பா மான் சேவடி பரவ நா மாண்புளதா நலங்கொல சிறந்தே. 17 வரிகளை உடையது இந்த பாடல். அந்த வகையில் நூலுக்குள்ள நமக்கு காட்டியிருக்கக்கூடிய சிவபெருமான் துதி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை உரை செய்கின்ற ஆசிரிய பெருந்தகைகள் எப்படி நமக்கு காட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது இறைவனை எடுத்துக்காட்டி அவனுடைய சிறப்பை சொல்கின்ற பகுதியாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பகுதி. அந்த வகையில இறைவன் உலகிற்கு முதற்கடவுள் சிவபெருமான் ஒருவனே. இந்த உலகிற்கு முதற்கடவுள் சிவபெருமான் ஒருவன். இதெல்லாம் நம்ம முதல் நூற்பால நல்ல ஆராய்ச்சியோட படிச்சாச்சுங்களா இல்லைங்களா? அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலிறை நிற்கும் நிறைந்து. அவ்வளவுதான். இறைவனுடைய அத்தனை சிறப்புகளையும் 1.25 அடியில் வச்சிட்டார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலிறை நிற்கும் இயைந்து. அதுபோல இங்க நமக்கு சிவஞான போதத்துல முதல் நூற்பாவில் இறைவன் ஒருவன் தான். அவன் யார்? சங்கார காரணனி உலகிற்கு முதற்கடவுள் என்று நிறுவினார். அதே போல இங்க ஆசிரிய பெருந்தகை இந்த பாடல்ல எடுத்து காட்டுகிறார். சிவபெருமான் ஒருவனுடைய முதல்வனாகிய அவனை உணர்த்துவதற்கு அவன் அளவில்லாத அண்டங்களையும் அவற்றில் வாழும் எண்ணற்ற உயிர்களுக்கு வேண்டிய உடம்புகள் முதலியவற்றையும் படைத்து கொடுத்து நடத்துகின்ற வியத்தகு நிலையை முதலில் விளக்கி கூறுகின்றார். முதல் 8 வரி முதல் பொருள் செய்கின்ற பகுதி. நீங்க குறிப்பு கையில் வைத்து எடுக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் இந்த நூலை எப்படி முதல் நாம் படித்து கொள்ள வேண்டும் குறிச்சுக்குங்க. படிக்கும் போதே பிரித்து தான் படித்தோம். இனி நாம் எப்படி இந்த நூலுக்குள்ள பொருள் காணணும், பாடலுக்குள்ள பொருள் காணணும்னு கேட்டீங்கன்னா, பத உரை. நம்ம முதல் பார்க்கக்கூடிய பகுதிக்கு பேரு பத உரை என்று சொல்லக்கூடிய பதம் பதமாக பிரித்து காட்டியிருக்கிறாங்க. அந்த வகையில முதல் வரியிலிருந்து 8வது வரி வெண்திரை என்று தொடங்கி இல்லோன் என்று சொல்லக்கூடிய வகை இடம் வரைக்கும் ஒரு வகையில பொருள் கண்டிருக்கிறார். முதல்ல வெண்திரை கருங்கடல் ஏழும், வெண்மையான அலைகளை உடைய பெரிய கடல்கள் ஏழினையும். இறைவன் எவ்வளவு அவருடைய சிறப்புத்தன்மை என்பதற்கு அவன் எதனையெல்லாம் தன்னுடைய ஆற்றலின் காரணமாக சக்தியின் காரணமாக படைத்து கொடுக்கிறான் என்பதை சொல்ல வந்த ஆசிரிய பெருந்தகை வெண்திரை கருங்கடல் ஏழும். அது வெண்மையான அலைகளை உடைய பெரிய கடல்கள் 7. இப்ப கடல்கள் 7ன்னு உங்களுக்கு தெரியும். 7 கடல் ஓடி திரவியம் தேடு. அப்படி 7 கடல் என்று சொல்லக்கூடிய கடல்கள் இந்திய பெருங்கடல், கருங்கடல், காஸ்பியன் கடல், அட்ரியாட்டிக் கடல் என்று சொல்லக்கூடிய பாரசீக வளைகுடா கடல், மத்திய தரைக்கடல், செங்கடல் என்று 7 கடல்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 7 கடல்கள் உடைய அத சொல்றார் ஏழினையும். அடுத்து இன்னொன்று சொல்றார், விண் தொட ஓங்கிய, விண்ணை தொடும்படி உயர்ந்த, விண்ணை தொடும்படி உயர்ந்த சென்னி சிமயமம், அதாவது உச்சியை உடைய மேருமலை, மகாமேருமலை. இந்த மகாமேருமலை விண்ணை சென்று முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மகாமேருமலை என்று காட்டுகிறார். சிகரத்தை உடைய மகாமேரு மலையையும் விரிந்த இடத்தை உடைய தீவுகள் 7னையும் வீங்கிய 7 பொழிலும். வீங்கிய 7 பொழிலும்னா உயர்ந்த தீவுகள் 7னை, அதாவது சிகரத்தை உடைய மகாமேரு மலையும் விரிந்த இடத்தை உடைய தீவுகள் 7. இந்த தீவுகள் 7 ஜம்புத்தீவு, லட்சத்தீவு, சல்மலித்தீவு, குசத்தீவு, கிரவுஞ்சத்தீவு, சகத்தீவு, புஷ்கரத்தீவு என்று சொல்லக்கூடிய 7 வகை தீவுகள். அந்த 7 வகையான தீவுகளையும் எண்ணீங்கு உயிரும். அடுத்தது எண்ணற்ற உயிர்களுக்குரிய உடம்புகளையும். அங்கு ஒரு குறிப்புங்க, எண்ணீங்கு உயிரும் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பொருள் செய்துட்டான்னு கேட்டீங்கன்னா, எண்ணற்ற உயிர்களுக்கு தேவையான உடல்களையும். ஏன்னு சொன்னா உயிரை இறைவன் படைக்கவில்லை என்பது சைவ சித்தாந்த கொள்கை. எனவே உயிர் எண்ணீங்கு உயிர் நீங்க சொல்லியிருக்கிறார்னா எண்ணற்ற உயிர்களுக்கு தேவையான உடல்களையும் அளவில் அண்டமும், அளவில்லாத அண்டத்தை, அளவில்லாத அண்டகோடிகளை இறைவன் படைத்திருக்கிறார். நாம சித்தாந்தத்தில் படிச்சிருக்கிறோம். 224
புவனங்கள் என்று படிச்சிருக்கிறோம். அனாசிறுகை முதல் சொல்லக்கூடிய காலாக்னி வரை இருக்கக்கூடிய 224 புவனங்கள் என்று படிச்சிருக்கிறோம். நிவர்த்திகலையில் 108, பிரதிட்டாகலையில் 56, வித்யாகலையில் 27, சாந்தி கலையில் 18, சாந்தி அதீத கலையில் 15 என்று சொல்லி 224 புவனங்கள். இதெல்லாம் இங்கே எங்கேயோ ஒரு அட்டவணை தான், அந்த சித்தாந்த படம் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தத்துவங்களுக்கு பின்னாடி அதை போய் மதியம் நேரம்னா யார் மேலே விழுகாமல் நவுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த 224 புவனமும் இருக்கு ஒரு படத்துக்குள்ள, சரிங்களா. அது நிவர்த்திகளில் 108, கபாலீச புவனம் முதல் பத்ரகாளி புவனம் வரை, பிரதிட்டாகலையில் 56 புவனம், அமரேச புவனம் முதல் சீகண்ட புவனம் உரிய, வித்யாகலையில் 27 அண்டங்கள் புவனங்கள், அது வாமதேவ புவனம் வரை, அங்குட்ட புவனம் வரை, சாந்திகலையில் 18 புவனங்கள், சதாசிவ புவனம் முதல் வாமை புவனம் வரை, சாந்தி அதீதகலையில் 15 புவனம், அது அனாசிருதை முதல் காபாலிச ருத்ரமுடிய என்று குறிப்பை தருகிறார். எனவே இந்த புவனங்கள் அனைத்தையும், அண்டகோடிகள் அனைத்தையும் இறைவன் முளையின்றி எப்படி உருவாக்குனாருங்களா? முளையின்றி. இப்போ இங்கே விச்சதின்றியே விளைவு செய்குவாய் எல்லாம். ஏன்னா ஒரு பொருள் தோன்றணும்னா எதுலேருந்து தோன்றணும்? அந்த பொருளுக்கு மூல காரணம் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இறைவன் முத இந்த பொருளை எல்லாம் எப்படி தோற்றினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கற்பத்தினால் விச்சதின்றியே விளைவு செய்வாய். அதனால தான் சொன்னார் முளையின்றி என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கு காட்டுகின்ற முளையின்றி விளைத்து என்று சொல்லும்போது இறைவன் எல்லா உலகங்களையும் தன் இச்சையின்படி ஐந்தொழிலாற்றி தான் அவ்வாறு பிறரால் படைக்கவும் காக்கவும் அளிக்கப்படாதவனாய் தன் நிலையில் சிறிதும் தெரியாது ஒரு தன்மையாய் இருப்பவன். இப்படி முளையின்றி அளவில்லாத அண்டகோடிகளை முதற்காரணமாகி வித்தின்றி, இங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு எப்படி எந்த வித்தும் இல்லாம இறைவன் தோற்றுவிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழணும். ஏன்னா இறைவன் உலகத்தை எதிலிருந்து தோற்றுகிறார்? மாயையிலிருந்து தோற்றுகின்றார் என்று நாம் படிக்கிறோம், புரியுங்களா? ஆனா இங்க சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, முளையின்றி தோற்றுகின்றார் அப்படின்னா விச்சதின்றியே விளைவு செய்குவார். அப்படிங்கிறது இறைவன் அவருடைய சங்கற்பத்தின் வாயிலாக இந்த முதற்காரணமாக இருக்கக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய தன்மையை எழுப்பி, அதனால முளையின்றினா அந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்றை தொழில்படுத்துகின்ற நிலையில் எடுத்து காட்டுகிறார். எனவே அங்க அந்த வகையில முளையின்றி விளைத்து மலரோன் தாதையை வகுத்தும். அடுத்து சொல்றார், அப்படி இந்த உலகங்களை அண்டகோடியங்களை தோற்றுவித்தவர் அம்மலரோன் தாதையை வகுத்தும். அது பிரம்மா. அம்மலரோன் அங்கனம் தான் தோற்றுவித்த உலகத்தை தன் ஏவல் வழி நின்று நடத்துவதற்கு செந்தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனையும் அவனுக்கு தந்தையாகிய மாயோனையும் வகுத்தருளியும். இறைவன் இவர்களை எல்லாம் கொண்டு உலகத்தை நடாத்துகிறான் என்பதை நாம் முதல் நூற்பாவிலே படிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, இறைவன் தான் முதற் கடவுள் அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்றாங்க வாதிகள், சமயவாதிகள், பிரம்மாதான் முதல் காரணம், அவர் தான் படைக்கிறார், திருமால் தான் முதற் காரணம், அவர் தான் காக்கிறார் என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த உலக தோற்றத்துக்கு நல்லா கவனிக்கணும், உலக தோற்றத்திற்கு முதற் காரணமாக இருப்பது மாயை. அந்த உலகத்திற்கு முதற் கடவுளாக இருப்பவர் சிவபெருமான். ஏன்னா சிவபெருமானை கொண்டு போய் நீங்க என்னன்னு சொல்லிடக்கூடாது, முதற் காரணம்னு சொல்லிடக்கூடாது. அது சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைக்கு தடை. எனவே அங்கு இருவரையும் மாயோனையும் வகுத்தருளியும் தளரா இவ்வாறு எல்லோரையும் எல்லா பொருளையும் தான் நேரே நின்று செலுத்தியும் பிரம்மன் முதலிய பிறரை கொண்டு செய்வித்து வருவதலால் அவன் சிறிதும் வேறுபாடு அடையாதவனாய். அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, இத்தனை புவனங்கள் சொல்றீங்களே, இத்தனை புவனங்களையும் படைக்கக்கூடிய இறைவன் அதனால் அவன் சலிப்படைகிறது இல்லையா? அதனால் அவன் விகாரம் அடைவதில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நமக்கு மணிவாசக பெருமான் அருமையா சொல்றார். என்ன இறைவனுடைய தன்மை அப்படின்னா, எல்லாம் கெட்டாலும் தான் கெடுவதில்லை. ஏனென்றால் அவனுக்கு சலிப்பில்லை, விகாரம் இல்லை. எந்த பொருள் எல்லாம் கெட்டு போகும்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் சலிப்பு இருக்கிறது, விகாரம் இருக்கிறதோ அந்த பொருள் எல்லாம் கெட்டு போகும்.
நமக்கு விகாரம் அடைவதற்கான காரணமே சலிப்பு தான் காரணம். நமக்கு விகாரத்திற்கான விருப்பு வெறுப்பு தான் என்னதுங்க விகாரத்திற்கான காரணம். அந்த வகையில நமக்கு இங்க காட்டுகின்ற போது சிறிதும் வேறுபாடு அடையாதான் வான்கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையினுக்கு தான் எந்த வகையிலும் சலிப்படியாது. இறைவன் எல்லா தொழிலையும் தன்னுடைய சங்கற்பத்தினால் செய்வதனால் அவர் என்ன ஆகிறது இல்லைங்க சலிப்படைகிறது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கன்னு வச்சுங்க. ஒரு வேலையை செஞ்சால் எல்லாரும் என்ன ஆயிடுறோம் சலித்து போயிடுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் சொல்லணும்னா டயர்ட் ஆயிடுறோம். ஆமாம், அப்படி சொன்னாதான் நம்மளுக்கு நிறையா விஷயம் தமிழில் சொன்னாதான் விளங்கும். வேறு மொழியில் பேசினா புரியாது. அதனால் நம்ம டயர்டாயிருவோம். ஏன் டயர்டாகிறோன்னு கேட்டிங்கன்னா நாமெல்லாம் நம்ம கருவிகரணங்களை கொண்டு ஒரு வேலையை செய்கிறோம் சரிங்களா. இப்போ நாம் சாப்பிடணும்னா கீழே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு 10 அடியார் உழைக்கிறார்கள் சரிங்களா. அவங்க உழைப்பதனால என்ன ஆயிடுறாங்க, உடம்பினால் உழைப்பதனால சலிப்பாயிடுறாரு. இதே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் புரியுங்களா. இதை அமைப்பாளர் கோவிச்சு கூடாது. அமைப்பாளர் என்ன பண்ணுறாரு, 10 பேர்த்து என்ன பண்ணுறாருங்க, நீங்கள் அதை செய்யுங்க, நீங்கள் எதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, எதை பண்ணுங்கன்றாரு. அவர் சலிப்படையவாரா? சாயங்காலம் வரையும் வேலையை சொல்லிட்டு இருக்கிறனால என்ன ஆக மாட்டார், அந்த வகையில் சலிப்படைய மாட்டார். வேலை செய்ததுனால சலிப்படைகிறது அந்த பெண்களும் ஆண்களும் அன்னம்பாளிக்கிறவங்க உடலினால் சலிப்படைவாங்க. இவர் எதனால சலிப்படைய மாட்டார், உடலினால் அதுவும் குறைந்தபட்சம் தான். ஏன்னா அவருக்குன்னு தனி வேலை இருக்குது, அது வேற. ஆனால் அவர் என்ன ஆக மாட்டான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனத்துக்குள்ள பணியாளர் இருக்கிறாங்க. பணியாளர் இயந்திரத்தை இயக்குகின்ற பணியை செய்கிறாங்க. இயந்திரத்தை இயக்குவதனால் அந்த பணியாளர்களுக்கு ஒரு சலிப்பு தோன்றும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த பணியாளர் எப்படி செய்கிறாருங்க, உடம்பினால் அந்த வேலையை செய்கிறாங்க. மூட்டையை தூக்குறாங்க, வண்டியை தள்ளுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, உடம்பு சலிப்பாயிருது. அதுவே நிர்வாக இயக்குனர் அப்படியே குளிர் சாதன அறையில் அமர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாருங்க, அந்த முதல் இயந்திரம் 1ஆம் நம்பர் மிஷினில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்துச்சு, ஏன் அதில் குறையுது, ஏன் இதை பார்க்கல, நீங்கள் டெஸ்பேச் பண்ணியாச்சா, அங்கே போயாச்சா, வந்தாச்சா, கேஷ் என்னாச்சு, எல்லாம் உட்காந்த இடத்துல கேட்டுட்டு இருப்பார். இவர் சளிப்படைவாரான்னு கேட்டார்னா சாயங்காலம் வரை சட்டை கூட கசங்க அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கேட்டுக்கிட்டே இருப்பார். என்ன ஆக மாட்டார், சளிப்படையதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் செய்யக்கூடிய வேலை சங்கற்பம். சங்கற்பம்னா என்னனுங்க, தான் நினைப்பதை நடத்துவது, நினைப்பதை நடத்துவது, இதுதான் சங்கற்பம். புரியுங்களா. சாமிகிட்ட இறைவன்கிட்ட போய் சங்கற்பம் வைக்கிறோம், நாம் நினைக்கிறத நடத்தி கொடுன்னு கேட்கறதுக்கு பேர் தானே சங்கற்பம் இல்லைங்களா. அப்போ இந்த நினைப்பதை நடத்தி காட்டக்கூடிய இறைவன் அவனுடைய அறிவுல உலகம் இப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும் அப்படி நினைக்கிறனால அவர் கருவிகரணங்களால் அந்த பணியை செய்யவில்லை. அதுக்கு சித்தியால ரொம்ப அருமையா சொல்லுவார், நாம் எல்லாம் நம் கைகளால் தொழில் செய்கிறோம், அதனால நம்மளுக்கு சலிப்பு வரும். அவன் நங்கையால் செய்கிறான், நாம் நம் கையால் செய்கிறோம், அவன் நங்கையால் செய்கிறான். நம் கை நங்கை, நம் கை உறுப்பு, நங்கை அம்மை. இங்க அது ஒரு குறிப்பு. இங்க அப்படி சிறிதும் வேறுபாடு அடையாதவனாய் தனக்கு முன்னோர் இல்லா இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா தனக்கு முன்பாக ஒருவும் இல்லை அப்படின்னா அவன்தான் இந்த உலகத் தோற்றத்திற்கு முதல், உலகத் தோற்றத்துக்கு முதற் காரணம்னு சொல்லிடக்கூடாது. அவன்தான் எல்லா உலகங்களும் தோன்றுவதற்கு முன்பாக முதலில் இருந்தவன். அப்ப அன்னைக்கு உயிரும் இருந்தது, என்ன இருந்துங்க, மலமும் இருந்தது, பாசக்கூட்டங்களும் இருந்தன. ஆனா இவை இரண்டும் தான் இருக்கின்ற இருப்பை அறியாமல் இருந்தது. இறைவன் இருக்கின்ற இருப்பை அறிந்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவன் எப்படிப்பட்டவங்க, முன்னோன். அதான் மணிவாசக பெருமான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க. அவன் முன்னோன் என்று. அப்போ இங்க முன்னோர் இல்லா முன்னோன், மேலும் பின்னும் இளமையும் அகுதா ஏய்ந்தோன். இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இளமை என்பது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா மூப்பாயிட்டே போகும். மூப்பாயிட்டே போகும்னு சொல்லுவாங்க, அதோட மூவாயிட்டே போகும். இளமை என்பது என்னாவும் அப்படியே மூவாயிட்டே போகும். நேற்று காலை கிழக்கோடி உதித்த சூரியன் மேற்கோடி சாய்கின்ற போது நமக்கு என்ன எடுத்துன்னு கேட்டீங்கன்னா ஒரு வயது கழிந்திருக்குது, ஒரு நாள் வாழ்க்கை நாள்ல கழிந்திருக்கிறது. மூத்த அதாவது குளக்கன்றெல்லாம் மூத்து கிழக்கன்றானதை கண்டோம். நான்லாம் இப்படியே இருப்பேன் நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க.
நமக்கு இப்போ தெரியாது, நேற்று பார்த்து இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு 5 நாள் வந்து உட்காந்துருக்கிறோம். 5 நாளும் பார்க்கும்போது நம்ம ஒரே மாதிரியே தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதுவே ஒரு 20 வயசுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புகைப்படம் பார்த்தோம்னா, ஆகா எப்படி இருந்தனா, எப்படி இருந்தனா, இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போ இளமை என்று ஒன்று இறைவனுக்கு எப்பொழுதும் இருக்குங்கிறார். அதனாலதான் மூவா நான்மறை முதல்வா போற்றி, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி, முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி. அப்படியே திருமுறை சொற்களை எப்படி கையாளுறாரு பாருங்க. அப்போ பின்னும் இளமையும் அகுதான் இறைவன் இனி தோன்ற இருக்கின்ற புதுப்பொருள் எதற்கும் பின்னே உள்ள பதியோனாய் நான் தன்மை பொருந்திய சிவபெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன். இன்னைக்கு என்ன நீங்க தொழில்நுட்பத்துல டெக்னாலஜியில அட்வான்ஸா முன்னோடியா கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை டெக்னாலஜிக்கு முன்னோடி யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான். ஏடிஎம் 9ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். ஏடிஎம் 9ஆம் நூற்றாண்டிலேயே நம்பியாருடைய வரலாற்றுல கண்டுபிடிச்சு வச்சிட்டார். சரிங்களா? அங்க அப்புறம் நீங்க அங்கிருந்து ஃபிளைட் ஏறி இங்க வந்து இறங்குற மாதிரி 7ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சிட்டார். மானசரோவர் ஏறி திருவையாறுல வந்து இறங்கிட்டார். ஃபிளைட் பயணம் எல்லாமே நீங்க ஜிபிஎஸ் மேப் முதற்கொண்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். ஆமா, நீங்க கூகுள்ல போய் தேடி ஒரு இடத்த தேடி போகணும் இல்லைங்களா, அப்படி தேடுற இடத்த சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல பதிவு பண்ணி வச்சுக்கிறார். இத்தனை டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சு பழைய, அதான் சொல்ற, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றி, அவன் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை என்பதனால அவர் அப்படிப்பட்ட தன்மை உடையவன். எனவே இளமையும் அகுதா ஏந்தோன். அடுத்ததாக பலமலி தோற்றம் ஈரும் ஒன்றும் இல்லோன், எல்லாவற்றை படைத்து அழிப்பினும் அவற்றிலெல்லாம் தான் அகப்படாது இருக்கக்கூடிய தத்துவன் இறைவன். இந்த உலகங்களை எப்படி படைத்தும் காத்தும் அழிக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அவன் தனக்கு ஏவல் கர்த்தாக்களாக இருக்கக்கூடிய பிரம்மா, திருமால், ருத்திரன் என்பவற்றையெல்லாம் அவர்களை செலுத்தி, இவர் காரணகர்த்தா, அவர்களெல்லாம் ஏவல் கர்த்தாக்கள், தன் ஏவல் வழி செயல்படுகின்ற கர்த்தாக்கள். எனவே அந்த வகையில நமக்கு பெருமான் எல்லோருக்கும் மேலாக இருப்பவன் என்பதை திருமுறைகள் விரித்து காட்டுகிறது. நீங்க படிச்சிருப்போம், தேவர்கோ அறியாத தேவதேவன், செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோ நாய் நின்ற முதல்வன், மூவர்கோ நாய் நின்ற முதல்வன். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா திருவாசல் இன்னொரு இடத்துல, யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடி. சிவபெருமானுடைய தன்மை இன்னதென்று அறியப்படாத அந்த தன்மை. அப்படிப்பட்ட இறைவன் சிவபெருமான் உலகுக்கு இப்படி நின்று செய்யும் அனைத்து செயல்களையும் இறைமை குணங்களையும் உலக இன்பத்தையும் ஞானத்தையும் மீட்டின்பத்தையும் நல்கும் திறத்தை இறைவன் எப்படி நமக்கு அருளுகிறார். அடுத்த பகுதி இந்த 9வது வரியிலிருந்து 18வது வரி 19வது வரி வரை நமக்கு காட்டக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. அடுத்த பகுதியில் என்ன நமக்கு குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதியில் சிவபெருமானுடைய பெருமை, அப்படி அவருடைய பெருமையை சொல்லி அவர் உயிர்களுக்கு உலக இன்பத்தையும் ஞானத்தினையும் அதன் வழி அருளும் முறை, வீட்டின்பத்தையும் எப்படி அருள்கிறார். நீங்க அடுத்த பகுதிக்கு எப்படி உள்ள போகணும்னு கேட்டீங்கன்னா, உயிர்களுக்கு உலக இன்பத்தையும் அந்த இன்பத்தின் வாயிலாக வீட்டின்பத்தையும் அதனை அறிகின்ற முறையும் எப்படி அடைவது என்று ஆன்மாக்களுக்கு இறைவன் அருளுகின்ற முறையை அடுத்த பகுதியில் காட்டுறார். அடுத்த பகுதி பாருங்க, கூற்றுக்கு. கூற்று என்பது இங்க சொல்லினுக்கு, கூற்றுக்கு அந்த இறைவன் நீங்க பழமொழி தோற்றமும் ஈரொன்றி இல்லோன். அதுக்கு 8வது வரியில பாருங்க, கூற்றுக்கு இலி ஏமுற்ற ஒளிமான் திருநகை. இங்க அம்பிகையை குறிப்பிடுகிறார். அது இலக்கியம்தான். எப்படி அம்பாளை பத்தினுடைய சிறப்பை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று என்பது சொல்லுக்கு, அம்மையினுடைய சொல்லுக்கு இலி என்கின்ற பண், இலி என்கின்ற பண். மொத்தம் எத்தனை பண்கள்? 27 பண்கள் ஏறத்தாழ இருக்கு. நீங்கள திருமுறை வகுப்புல படிச்சிருப்பீங்க. இந்த 27 பண்ணுல இன்னைக்கு நம்ம பண் வகைன்னு பார்த்தோம்னா நட்டபாடை, நட்டராகம், கொல்லி, கொல்லிகாவான் இப்படி நிறைய படிச்சிருப்போம். இதுக்கெல்லாம் மூலமா இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா 7 வகையான பண்கள். அந்த பண்களை பற்றி நம்மளுடைய எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் 11ஆம் திருமுறையில பாடுறாங்க. துத்தம்,
கைக்கிள்ளை, விளரி, தாரம், இளம் பண்கள் கெழுமப்பாடி. அதுல ஒரு வகை பண் என்னதுங்க? இளி என்கின்ற சொல்கின்ற பண். அந்த பண்ணினுடைய ஓசை என்ன பண்ணுங்களா? அம்பாளுடைய சொல்லுக்கு வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்குமா. இது ஒரு நயம். அம்பாள் பேசினாங்கன்னா இசை கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே நீங்க திருமறைக்காட்டுநாதருடைய அங்க திருக்கோயில் அம்பாளுக்கு பேர் என்னதுங்க? யாழை பழித்த மென்மொழி அம்மை. அம்பாளுக்கு அங்க பேரு யாழை பழித்த மென்மொழி அம்மை. யாழே வெக்கப்பட்டு நிற்குமா அம்பாளுடைய சொல்லுக்கு. அப்படி ஒரு நயத்தை காட்டுற இந்த பகுதியில. கூற்றுக்கு சொல்லுக்கு இளி ஏமுற்ற, இளி என்னும் பண் மயங்கி வருந்தும் ஒளிமான் திருநகை, ஒளி வீசி திகழும் அழகிய முறுவல் உடையவளும் அருளின் அங்குளை பரப்பி. அவர் என்ன ஆன்மாக்களுக்கு பரப்புகின்றாள்னு பார்த்தா, அருளாகி இளம் தளிர், அங்குளை அப்படின்னா இளம் தளிர் பரப்பி இருளை தீர்க்கும். அதாவது அருளின் அருளாகி இளம் தளிர் பரப்பி இருள் தீர்க்கும், துன்பம் தீர்க்கும் கருணை மானனை, கருணையாகிய தேனை. அதாவது இருளை நீக்கி அருளாகிய தேனை முதல்ல சொல்றார். அருளாகி இளந்தளிர் படர விட்டார். ஒரு உருவம் பண்ணிக்கங்க, படம் வரைஞ்சு நீங்க மனசுல வரைஞ்சுக்கங்க. ஒரு கொடி, அந்த கொடியில மலர், அந்த மலர் இளந்தளிர்களாக பிரிந்திருக்கின்றன. அந்த இளம் தளிர்கள்ல மலருக்குள்ள தேன் இருக்கிறது. அந்த தேனை வண்டுகள் பாடி மொய்க்கின்றன. இப்படிப்பட்ட வண்டாக அந்த வண்டுகள் வருந்தி நிற்கின்றன. எதை வருந்தி நிற்கின்றன? அம்மையினுடைய இனிமையான சொல்லை கண்டு வருந்தி நிற்க. அம்மை இனிமையாக வழங்குவது என்ன? அருளை. அம்மை நமக்கு தருவது அருள். எனவே அந்த அருளை கண்டு பக்குவப்படாத ஆன்மாக்கள் வருந்தி நிற்கின்றன. பக்குவப்படாத ஆன்மாக்கள் வருந்தி நிற்க. இப்போ இங்க பாருங்க, இந்த அருளின் இளந்தளிர் பரப்பி, அருமையான இளந்தளிராகிய கொடியை பரப்பி இருளை தீர்க்கும் கருணையாகிய தேனை, கருணையாகிய தேன். அந்த கருணையாகிய தேனை யார் பருகினாங்கன்னு கேட்டீங்கன்னா, உயிர் நிமிரு. நிமிருன்னு ஒரு வார்த்தை, வண்டுன்னு பேரு. இதெல்லாம் இந்த நூலுக்கே உரிய சிறப்பு. நிமிரு அப்படின்னா தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த வார்த்தையை பயன்படுத்த நிமிரு ஒலிப்ப அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறார். எனவே உயிர் நிமிரு பக்குவ ஆன்மாக்களாகிய வண்டினங்கள் அந்த தேனை மலர்ந்த மாதர் மரகத வள்ளி உயிர் நிமிரு அருந்த. அடுத்து என்ன சொல்றாருங்க? அருந்த. எப்படிப்பட்ட உயிர் நிமிரு? வண்டினங்கள். எப்படிப்பட்ட வண்டினங்கள்? பக்குவமுடைய ஆன்மாக்களாகிய வண்டினங்கள். அது என்ன பண்ணுச்சு? அருளாகிய தேன், அம்மை வழங்குகின்ற அருளாகிய தேனை மலர்ந்து விளங்குகின்ற அழகிய பச்சை பவள கொடி ஒன்று. மரகத வள்ளி அப்படின்னா பச்சை பசுங்கொடியாக வளர்ந்து நிற்கின்ற அம்மை, பச்சை நிறமுடையாள் அப்படின்னு சொல்லி பேரு. அம்மைக்கு பேர் என்னதுங்க? பச்சை நாயகி. மரகத வள்ளினா என்னதுங்க? பச்சை நாயகி. அப்ப பச்சை நாயகியானா நீங்க இதெல்லாம் நீங்க உருவகம், நீங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உருவகம். அம்பாள் பச்சைய நாயினன்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய அருள் என்றைக்கும் நமக்கு மாறாமல் இருக்கும். இது இளமையா இருந்தது, பச்சையா இருந்ததுன்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்றும் நம்மிடத்துல அருள் மாறாமல் இருக்கு. மூத்து போச்சு இனி பயன்படாதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. அம்பிகையினுடைய அருள் ஆன்மாக்களுக்கு, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவானந்தமாகிய தேனை வழங்கி கொண்டே இருக்கும். அதான் திருவருட்பயன்ல சொல்ற. வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும். வா அம்மை, சி அருளி யா யகாரமாகிய ஆன்மாவை வாழ்விக்கும். மற்ற அதுவே ஆசில் உருவமாம் அங்கு. சிவபெருமானுக்கு எது உருவம்னு கேட்டான், அவனுடைய கருணைதான் இறைவனுக்கான உருவம். எவ்வளவு எளிமையா கருணையோட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இங்க சொல்ற, கூற்றுக்கு இளியேமுற்ற ஒளிமான் திருமுகை அருளின் அங்குளை பரப்பி இருளை தீர்க்கும் கருளையாகிய தேனை பக்குவ ஆன்மாக்களாகிய வண்டினங்கள் ஆரப்பருகி இன்புறும்படி மலர்ந்து விளங்குகின்ற அழகிய பச்சை கொடி போன்ற அம்மை அவர் என்ன பண்ணாங்களாம்? அந்தி வானத்து அணி நிறம்.
சிவபெருமானுடைய நிறம் எப்படிப்பட்ட நிறம்? அந்தி வானத்து அணி நிறம். அந்தி பொழுதில் வானமெங்கும் படர்ந்திருக்க அந்த அழகிய செவ்வொளியை தன்னிடம் பெற்று. ஓமையெல்லாம் கொஞ்சம் நீங்க இலக்கியமா ரசிச்சு பாருங்க. அப்படியே சோலையில பச்சை கொடி அப்படியே மலர்ந்து படர்ந்து இருக்குது, நல்ல தளதளன்ட்டு. மாலை நேர சூரியன் சரிங்களா, அது வாங்கி அப்படி என்ன பண்ணுதுங்க, படர்ந்து நிற்குது, பல இளங்கோல் படர்ந்து நிற்குது. இப்போ அந்த சூரியன் இல்லைன்னா இந்த கொடிக்கு அந்த சிவானந்தம் சும்மா தேன்னு வச்சுக்கோங்க, அந்த தேனை கொடுக்கின்ற ஆற்றல் உண்டா? சூரியன் வரையிலும் எந்த உயிர்களுமே என்ன ஆக முடியாது, மண் உலகத்துல அந்த இன்பத்தை பெற முடியாது. புரியுங்களா? அப்போ சிவமாகிய சூரியன் அந்த இளந்தளிராகிய அம்மையின் மீது பட்டு அந்த கொடியிலிருந்து வரக்கூடிய மலரிலிருந்து வருகின்ற தேனை பக்குவமாகிய ஆன்மாக்கள் அருந்தும்படி அந்த சிவ ஒளி என்ன ஆயிடுச்சுங்களா, செவ்வொளி, வானத்தின் செவ்வொளி அந்த சோலையில் அப்படியே படர்ந்திருந்துதான். அப்படின்னா அம்மையினுடைய ஆற்றல் முழுக்க சிவம்தான். அம்மையினுடைய ஆற்றல் முழுக்க சிவம் தான். எனவே அந்த அளவில் சிந்தை அந்திவானத்து அணி நிறம் கவர்ந்து தன்னிடம் பெற்று பொன்மயமாய் பொழிகின்ற சிந்தை செல்லா செழுங்கிரி. சிந்தை செல்லா செழுங்கிரி என்பது மனத்தால் அளவிட்டு கூற உண்ணாத பெருமை வாய்ந்த மலை. இறைவன் இருக்கக்கூடிய இடம் உயர்ந்த இடம்னு சொல்லணும். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டான்னு கேட்டிங்கன்னா மலைன்னு சொல்லி, அந்த மலை நம் நினைக்கின்ற அளவுக்கு சிந்தை கெட்டுகின்ற மலை அல்ல, சிந்தைக்கு எட்டாத மலை. அந்த மலை, சிந்தனைக்கு எட்டாத அந்த மலை ஒரு பக்கத்தில் ஒருபால் வளம் கொள படர்ந்து வண்ணம் போல அழகுற படர்ந்து நின்றால் போல் விளங்குகின்ற அறவோள். இறைவிக்கு பேருன்னு சொல்லிட்டாருங்க அறவோள். அறவோள்னா அறமே வடிவமானவளும் ஆகிய உமாதேவியை தன் இடப்பாகத்தில் கொண்டவன் அமர்ந்த பாகன். மீண்டும் பாருங்க, அருளின் அங்குளை பரப்பி இருள் தீர் கருணை மானனை உயிர் நிமிரு அருந்த மலர்ந்தர் மாதர் மரகதவள்ளி வளங்கொள. அதுல 2 வரி உங்களுக்கு இல்லை, இந்த அதுல கொஞ்சம் எழுதிக்க, இந்த பிரிண்டிங்கில் இல்லை. மலர்ந்த மாதர் மரகத வள்ளிங்கிறதுக்கு அடுத்தது அந்திவானத்து அணிநிறம் கவர்ந்த. அந்திவானத்து அணிநிறம் கவர்ந்த. சொல்றதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், எழுதி போடுறது பல பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்திவானத்து அணிநிறம் கவர்ந்த. அந்திவானத்து அணிநிறம் கவர்ந்த சிந்தை செல்லா பெருங்கிரி ஒருபால். சிந்தை செல்லா இது அதில் விட்டுருக்குது. சிந்தை செல்லா செழும்கிரி ஒருபால். செழும்கிரி, செழும்கிரி. சிந்தை செல்லா செழும்கிரி. சிந்தையும் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. நம்மளுடைய மணிவாசக பெருமான் சொல்ற மாதிரி அப்படி சிந்தை செல்லாது இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய செழுங்கிரி ஒரு பக்கத்தில் வளம் கொள படர்ந்த வண்ணம் போல அறவோள். அப்படின்னா அமர்ந்த இடப்பாகத்தில் கொண்ட உமாதேவியை அவள் அப்படிப்பட்ட அமர்ந்த பாகன். அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த சொல் பொருள் கொள்ள வேண்டியது அமர்ந்த பாகன். இப்படிப்பட்ட அம்பிகையை தன்னிடத்தில் இடப்பாகமாக கொண்டிருக்கக்கூடிய இறைவன். சரி, இது வரைக்கும் என்னதுங்க, சிவபெருமானுடைய புகழும் அம்பிகையினுடைய அழகும் இப்படிலாம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட இறைவன் துறவோர்க்கு எல்லையாகிய தொல்லோன் தனாது. இதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து. துறவோர்க்கு எல்லையாகிய தொல்லோன் தனாது. சிவபெருமான் யார் என்றால்
எப்படிப்பட்ட பெருமை உடையவர் என்றார், அவரை அடைவதற்காக தவம் இருக்கக்கூடியவர்களுக்கான எல்லை. உலகத்தில் ஆன்மாக்களாக பிறந்திருக்கக்கூடிய உயிரை எடுத்து மனித பிறப்பு எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உரிய எல்லையாக இருப்பவன் யார்? சிவபெருமான். நீங்க தேடி தேடி அடுத்தடுத்து எதை உலகத்துல உன்னை தேடிட்டே போயிட்டு இருக்கிறோம். இப்ப தேடி தேடி போகக்கூடியவர்களுக்கு கடைசியாக போகக்கூடிய பொருள் என்ன? நமக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நாம் எதுக்காக இந்த வாழ்க்கை வாழ்றோம்? எதுக்கு பிறந்தோம்? சரிங்களா? படிக்கிறதுக்கு பிறந்தேன். சும்மா ஆரம்பத்துலேருந்து வருவோம். படிக்கிறதுக்காக பிறந்தேன். படித்தாச்சு. எவ்வளோ படிச்சிங்க? படித்து 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 பணிக்கரே ஆயாச்சு. படித்து படித்து பணிக்கரே. அடுத்து என்ன? படித்ததுனால என்ன பயன்? ஒரு நல்ல வேலைக்கு போகணும். வேலையும் கிடைச்சாச்சு, அருமையான சம்பளம், தொழில் அமைஞ்சாச்சு. அடுத்தது என்ன? நல்ல ஒரு பொண்ணை பார்த்துட வேண்டியதுதான், ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது திருமணம் ஆயாச்சு, நல்ல வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. காலகாலத்துக்கு ஒரு குழந்தை பெற்று அப்புறம் அதை வளர்த்துறதுக்கான கடமையெல்லாம் இப்படியே செஞ்சுக்கிட்டே இந்த ரன்னிங் ரேஸ்ன்னு போயிட்டே இருந்தா இதுக்கு டாட் எங்க? ஒரே கமாவா இருக்குது. வாழ்க்கை பூரா என்னவா இருக்குது? ஒரே கமாக்குறியா இருக்குது. இதுக்கு எங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிந்தை பாருங்க. நம்மளுடைய அட்மோஸ்ட் டார்கெட் என்ன? எல்லாரும் ஒரு சிந்தனைக்குள்ள போங்க, உங்களுக்குள்ள தேடுங்க. என்ன, எதுக்காக நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம்? மொத்தத்துல ஏதோ ஒரு இன்பத்துக்காக போறோம். சரிங்களா? உலகத்துல சுத்துறதே எதுக்காக சுத்திட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு இன்பம் கிடைக்காதா? இங்க வந்து 5 நாள் உட்காந்துட்டு இருக்கணும். என்ன காரணம்? ஸோ எந்த டார்ச்சர் இல்லாம அதை கொஞ்சம் எல்லாம் மறந்து, சரி, சமைக்கணும், தேய்க்கணும், துடைக்கணும். என்னையா வாழ்க்கை இது? பொழுதுனிக்கு எப்ப பார்த்தாலும் எதையே. என்னங்க, எல்லாத்துக்கும் ஆடவர்களுக்கு அப்படித்தானே இல்லைங்களா? என்னைக்கு 5 எத்தனை வருஷ கணக்கில் உங்க கையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கிறதா? ஒரு 5 நாளைக்கு போய் ஒரு மாற்றம், இன்பம் தேவைப்படுறதுக்கான தேடி வரும். எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அப்படி ஒரு சூட்சுமத்தை வச்சிருக்கிறார். எதுக்காக பிறப்பை கொடுத்திருக்கிறார்? கவனிங்க, எதுக்காக இறைவன் பிறப்பை கொடுத்திருக்கிறார்? இன்பத்தை தேடி ஓடுகின்ற வாழ்க்கை. அந்த இன்பத்தை தேடுகின்ற ஓடுகின்ற வாழ்க்கையினுடைய எல்லை யாரு என்று கேட்டால் சிவன். இது ஒருத்தர் 2 பேர் சொல்லல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அருளாளர்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா இது குழப்பம், தப்புன்னு சொல்லலாம். வள்ளுவர் உலகமறையை பொதுமறையை கூற வந்தவர். அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்ற அதிகாரத்துல முதல் குறள்ல சொல்லும் போது, சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. எதை கொடுக்குன்னு சொன்னார்? சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். இந்த வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் செல்வத்தினால் வருவது. அதை கொடுப்பார். அதற்கு முன்னாடி என்ன சொல்லிட்டார்? என்ன சொல்லிட்டாருங்க? சிறப்பு தரும். என்ன சிறப்பு? சிறப்பாகிய செம்பொருளை தரும். இல்ல, சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே. சீருடை கழல் என்னதுங்க? சிறப்புடைய கழல் அர்த்தம். நீங்க சிவபிரகாசம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல படிச்சிருப்பீங்க, ஞானிகள் எப்படி இருப்பாங்க. ஞானிகளுக்கான நிலை என்ன? குறிப்பிடம், காலம், திக்கு, ஆசனம், குலம், கொள்கை, குணம், சிறப்பு, சிறப்புறு விரதம், இப்படின்லாம் இந்த இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த நிலைக்கு அவங்க கடந்து போயிடுவாங்க. சரிங்களா? எனவே இங்க சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அவர் யார் அப்படின்னு கேட்டா, துறவோர்க்கு எல்லையாகிய தொல்லோன் தனாது. இந்த தனாதுங்கிற வார்த்தைக்கு பேரு சிவபெருமானது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வேற நூல்ல பார்க்கவே முடியாது. தனாது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் செய்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானது. யார்? தானே பற்றற்ற துறந்தோர்க்கு தானே வரம்பாய் திகழும் தொல்லாசிரியனாகிய சிவபெருமானது. இங்க சிவபெருமானாக யாரை குறிப்பிடுறான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆசிரிய பெருமானாரையே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட தொல்லாசிரியனாகிய சிவபெருமானார் ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் மூத்த ஆசிரியராக இருப்பது சிவபெருமான் தான். முதல்ல உலகத்துக்கு ஆதியார் யாருன்னு கேட்டா அவர் தான். சும்மா இருக்க மாட்டாம இந்த நாமெல்லாம் நல்லா ஆயிடுவோம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாருங்க? கல்லால் நிலத்து மரத்துக்கு கீழே உட்காந்து கேளுங்கப்பா, உட்காந்து கேளுங்கப்பா அப்படின்னு உபதேசம் பண்ணார். அவள் தான் முதல் வாத்தியார் இல்ல. அப்புறம் அவருக்கு கீழே 4 வாத்தியார். அந்த 4 வாத்தியார் என்ன பண்ணாங்க?
பின்னாடி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பாருங்க சிவபெருமான் அப்படி சொல்லியிருக்கிறார், போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னு வளர்த்தி வளர்த்தி வந்துதான் இங்க வந்து என்ன இருக்குது, இப்படி வந்து நிக்குது இல்லைங்களா? அப்போ தொல்லாசிரியனாகிய சிவபெருமானது சொல்றார், பா எங்கும் பரந்த, இந்த பாங்கிற வார்த்தைக்கு பொருள் எங்கும் பரந்த வியாபகமாய் உள்ள மான் மாட்சியுடைய சிறந்த சேவடிகளை பரவ வாழ்த்துதலும் போற்றுதலும் செய்யவே நாவானது நலம் கொல சிறந்தது, எல்லா நலங்களும் பெற்று சிறந்தது, பெருமை உடையதாம். சிவபெருமான் துதியை சொன்னவர் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிட்டு அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகளை வாழ்த்துவதும் வணங்குவதும் தான் இந்த நாவினை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பானது. இதுக்கு எடுத்தோடனே எப்படி சொல்லிட்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனித பிறப்பெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் இறைவனை வணங்குவதற்காகத்தான் தலை கொடுத்திருக்கிறார், வாழ்த்துவதற்காகத்தான் வாய் கொடுத்திருக்கிறார், உடன் உறைவதற்காகத்தான் திருக்கூட்டத்தை கொடுத்திருக்கிறார் மாணிக்க வாசகர். அப்பர் சுவாமிகள் வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். யாராவது மாத்தி சொல்லிக்கிறாங்கன்னா கேளுங்க சரிங்களா. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். 11ஆம் திருமுறையில் நான் சும்மா அங்கங்கே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 11ஆம் திருமுறையில் நம்முடைய சேரமான் பெருமான் சிந்தனை செய்ய மனமமைத்தே செப்ப நான் அமைத்தேன், வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழ அமைத்தேன். அவர் நம்மளுடைய திருக்குறள் திருவள்ளுவர் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை. பரிமேலழகர் உரை எழுதினார், கொள்கைப்படி அந்தந்த உறுப்புகளை பயன்படுத்தவில்லைன்னா அந்த பொருள்களுக்கெல்லாம் அந்த பெயரே இல்லைன்ட்டார். அதுக்கு ஒரே உதாரணம் சொன்னார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தை உடைய சிவபெருமானுடைய திருவடியை வணங்காத தலை அந்த கொள்கைக்குரிய பொருளாக மதிக்கப்பட மாட்டாது. அப்ப இந்த தலையினால இறைவனை நீங்க வணங்கலைன்னா இந்த தலை இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீங்க கும்பிடலைங்கன்னா நம்ம உலகத்துல கும்பிடாதவங்களா இருக்கிறாங்க வச்சுங்க, அவங்களாம் என்னன்னு சொல்லக்கூடாது, நீங்க தலை இருக்கிறவங்கன்னு சொல்லக்கூடாது, வாரு முண்டம் வருது பாருன்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். புரியுதுங்களா? அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க, எம்மால கோச்சு கூடாது, நீங்க என்னங்க எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்க கூடாது. பரிமேலழகர் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், அந்தந்த உறுப்புக்கு அந்தந்த வேலையை செஞ்சாதான் அதுக்கு என்ன பேருங்க, அந்த பெயரை சொல்லி அழைக்கணும். இல்லாட்டினா அந்த பெயருக்கு அது கொள்கை இல்லாத பொறிகள் அப்படின்னு என்ன சொல்றாங்க. கோளில்னா என்னதுங்க, கொள்கை இல்லாத பொறிகள் அவையெல்லாம். எனவே கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை. எனவே அப்படி அருமையாக அமைத்து காட்டியிருக்கிறாங்க. எனவே இங்க பாடலை முடிக்கும் பொழுது சொல்றார், துறவோர்க்கு எல்லையாகிய தொல்லோன் தனாது சிவபெருமானது பா பா என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்த்துதலும் பரவ பா என்று எங்கும் பரந்த மாட்சியுமுடைய திருவடிகளை பரவ நாவானது நலங்கொல சிறந்து மாண்புலதாம், எல்லா நலங்களும் பெற்று சிறந்து பெருமை உடையது ஆகும் என்று இந்த முதல் பாடலை காட்டுற. இனி அடுத்த பாடலுக்குள் நாம் பயணிக்கலாம். அன்பர்களே, இரண்டாவது பாடல் விநாயகர் துதி. மரபு கருதி விநாயகர் பாடலை பார்க்குறோம் சரிங்களா. ஏன்னா இந்த விநாயகர் பாடல் ஒரு காலத்தில் விநாயகருடைய துதியெல்லாம் தனியாக கிடையாது. பின்னால் வந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் என்ன பண்ணாங்க, விநாயகர் துதி பாடினார். அதுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் நம்ம மீரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்தில் விநாயக பெருமானுடைய வணக்கமாய் எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம்னு பாடியிருக்கிறார். அதுதான் முதல் தனியாக விநாயகர். அதுக்கு முன்னாடி 11ஆம் திருமுறையில் நிறைய பாடல்கள் நம்பியாண்டர் பாடியிருக்கார். அவருக்கு முன்னால் வரைக்கும் வழக்கம் கிடையாது. மணிவாசக பெருமான் பாடவே இல்லை. ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் பிடியதன் உருவமை பாடியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அப்பர் சுவாமிகள்
சாரும் அடின்னு பாடியிருக்கிறார். இப்படிலாம் அவங்க பெயரை பயன்படுத்தி பாடியிருக்கிறாங்களே தவிர அதுக்குன்னு தனிப்பாடலாக இல்லை. ஆனால் 11ஆம் திருமுறையிலும் 12ஆம் திருமுறையிலும் அமைந்தது. பின்னாடி வந்த பெருமக்கள் எல்லாருமே நூலுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானுடைய வணக்கத்தை வைத்த. நீங்க 10ஆம் திருமுறை 5 கரத்தனை இருக்குதுங்களேன்னு கேட்கலாம். அடுத்த கேள்வி, 5 கரத்தனை ஆணை முகத்தனை, அது விற்சேர்க்கை. ஏன்னா நமக்கு முதல் பாடலாக எது இருக்குது? ஒன்றவன் தான் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுடைய பதிவு. நமக்கு எங்கேயாவது திருமுறைகளை ஏதாவது சந்தேகம் வருதுன்னா, திருமுறைகளில் மட்டுமல்ல வாழ்க்கையில ஏதாவது சந்தேகம் வருதுன்னா நேரா போக வேண்டிய நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்தில் இல்லாத நீதிகள் கிடையாது. சரியா தேடணும், சரியா படிக்கணும், சரியா நீங்க நடக்கணும். சரி, இங்க வந்துருவோம். இப்படி விநாயகர் துதி வைத்திருக்கிறார். 2வது பாடல் பாருங்க. திங்கட்கொழுந்தேன் அன்ன ஒன் கேள் ஒரு மறுப்பு இருமத கடவுள் என் களி யாண்டு பல நிரம்பினும் இளமையொடு களி ஞானமதம் தருக்கி ஆனா வினையுகச்சீரும் நனை கவுள் வேளத்து அடியினை ஒளிவின்று பழிச்ச முடிவில்லாதவன் முன்னிய நெறித்தே. இந்த பாடல் இந்த விநாயக பெருமானுடைய சிறப்பினை சிவபெருமானுடைய சிறப்பின் மீது எடுத்து வைத்து பேசுகிறது. நீங்க இதுதாங்க நம்மளுடைய சைவ நெறிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. என்ன கேட்டீங்கன்னா, எல்லாரும் விநாயக பெருமான்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை விநாயகர் தனியா புரிஞ்சுக்குவோம். முருகப்பெருமான் விநாயக பெருமான்ட்டு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் விநாயகர் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவம், முருகர் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவம், அம்மை வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவம். நமக்கு உருவம் ஏன் மாற்றி வைத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, முன்னால் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திருமேனின் மீது அறிவு பதியும், அறிவு லயக்கும். அந்த அறிவு திருமேனி பதியக்கூடிய திருமேனி வச்சு விநாயகரை கும்பிட்டா சிவபெருமான அருள் கொடுக்க மாட்டான்னு நினைச்சு கூடாது. நீங்க யாரை வேணா கும்பிடலாம், அருள் கொடுக்கணும்னா ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். நீங்க எந்த கடவுளை வேணா கும்பிடுங்க, அருள் கொடுக்கறதுக்கு யாரால முடியும்? ஏன்னு கேட்டா அங்கதான் தயாரிக்கிற இடம். நாம போய் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கலாம், கடையில போய் வாங்கிட்டு இருக்கலாம், விநியோகஸ்தட்ட வாங்கலாம், கடையில போய் வாங்கலாம், எங்க வேணா வாங்கலாம். தயாரிக்கிற இடத்துல இருந்து கொடுத்து அனுப்புனா தானே வாங்க முடியும். நீங்க சக்தி மசாலான்னு போய் இங்க கேக்குறீங்க, மளிகை கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் கேக்குறீங்க, கிடைக்கும். எப்போ எது வரைக்கும் கிடைக்கும்? ஈரோடு மாமரத்து பாளையத்தில் சக்தி மசாலா தயாராகிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். அந்த கம்பெனி மூடிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன கிடைக்காது? ஆச்சி மசாலா தான் வாங்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியவன் யான்னு கேட்டா சிவம். புரியல? எனவே இங்க விநாயக பெருமான் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. அதனால நீங்க அப்படித்தான் நீங்க ஒவ்வொரு பாடல் நீங்க இதை எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சிவஞான சித்தியார்ல விநாயகர் காப்பு படிச்சிருப்போம். ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன், நால்வாய், ஐங்கரத்தன், ஆறு தருகோட்டம் பிறையிதழி தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள். கடைசியில் என்ன சொல்லிட்டாருங்க? ஒரு கொம்பு இருக்கும், 2 செவி இருக்கும், மும்மதம் இருக்கும், தொங்கர வாய் இருக்கும், 5 கை இருக்கும். இவர் யாரு தெரியுமா? சிவபெருமான் கொடுத்த ஒருத்தர். கடைசியில் என்ன சொல்றார்? ஒரு வாரணத்தின் தாள்கள். யார்? தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள். எனவே அவனுடைய அருள் இறங்கி வருகின்ற இடம்தான் விநாயக பெருமான். பாட்டு வழியா பார்த்தீங்கன்னா, திங்கட்கொழுந்தின் அண்ண, அவருடைய கொம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா திங்கட்கொழுந்தின் அண்ண, அதாவது திங்கள் என்று சொல்லக்கூடிய நிலா பிறைக்கீற்று, பிறைக்கீற்றினுடைய வளைவை போல, பிறைக்கீற்றின் வளைவை போல திங்கட்கொழுந்தின் அண்ண ஒன்கேள் மறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று. திங்கட்கொழுந்துங்கிறது இளம்பிறை, இறைவனுடைய சடாமுடியில் இருக்கக்கூடிய இளம்பிறை எப்படி வளைந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒளியும் வடிவும் உடைய, நிலாக்கீற்றினை போன்ற ஒளியும் வடிவும் உடைய ஒற்றை கொம்பு. எதுவரை கொண்டு வந்து முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கொழுந்தின் அண்ண ஒன்கேள் ஒரு மறுப்பு. திங்கட்கொழுந்து
இறைவனுடைய சிடாமுடியில் இருக்கக்கூடிய பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரனை அண்ணன் என்னதுங்க? அண்ணன்னா என்ன? அண்ணன்னா என்ன? போல. ஓம உருபு, சரிங்களா? ஓம உருபுக்கு அண்ண, போல, புறைய, உரள, இதெல்லாம் நீங்க இப்ப எங்க அங்கங்க பயன்படுத்துற வார்த்தை, சின்ன சின்ன வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இலக்கியத்தை படிக்கும்போது ரசிக்கலாம். எனவே திங்கட்கொழுந்தின் போல ஒன்கேள் அப்படின்னா ஒளியும் வடிவும் உடைய ஒரு மறுப்பு. ஒரு மறுப்புனா ஒற்றை கொம்பு. இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை கொம்பு, அப்படிப்பட்ட ஒற்றை கொம்பும் இரு மதம். அருமையா காட்டுறார். இருமத கடவுள் இறைவன். விநாயக பெருமானுக்கு வடிவம் என்ன? கழுத்து வரைக்கும் மனித உடல், கழுத்துக்கு மேல தேவ உடல், இல்லைங்களா? அதாவது மிருக உடல். கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இறை உடல், இறைவுக்கு மனித உடல், இடுப்பு கீழே தேவ உடல்னு சொல்லப்படும். இப்ப இப்படி சொல்லப்பட்டா விநாயக பெருமானுடைய வடிவத்துல விநாயகன் யானை வடிவம் போன்றவன். யானைக்கு மும்மதம் உண்டு. மதம் அப்படிங்கிறது அந்த யானை மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வெளிப்படுத்துகின்ற நீருக்கு பேர் மத நீர். இது 3 இடத்தில் யானைக்கு வரும் என்று காட்டப்படுகிறது. ஒன்று, அதனுடைய வாய் வழியாக வரும், அதுக்கு பேரு கண்ண மதம். வாய் வழியாக வந்ததுக்கு பேரு கண்ண மதம். காதுக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா வந்தா கபால மதம். அதனுடைய பிறப்பு உறுப்பிலிருந்து ஒரு இடத்துல வரும், அதுக்கு பேரு பீஜ மதம். யானைக்கு எத்தனை மதம் உண்டு? 3 மதம். இங்க விநாயக பெருமானை சொன்னா எப்படி சொல்லியிருக்கணும்? மும்மதத்தன் தானே சொல்லணும். அப்படித்தானே பின்னாடி ஆசிரியர் சொல்றார். சிவஞான சித்தியாரில் சொல்லும்போது என்ன சொல்றாருங்க? ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன். அதுக்கு சிவஞான முனிவர் உரை எழுதுறார். அதில் நீங்க விரிவா படிச்சு பாருங்க. மும்மதம் என்று சொல்லப்பட்டது உபச்சாரம் என்று சொல்லி அதுக்கு விளக்கம்லாம் சொல்லுவார். இங்க இருமதத்தன் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்லி சொல்லும் பொழுது, விநாயக பெருமான் என்பவர் இருமத கடவுள் என்பது பிரம்மச்சாரியானபடியால் இந்திரிய மதம் ஒளிந்த 2 மதத்தினை உடைய கருத்தாவாய். விநாயக பெருமான் பிரம்மச்சாரி. என்னங்க பிரம்மச்சாரின்னு சொல்றீங்க? விநாயக பெருமானுக்கு நாங்கள் ஜோடி பார்த்துருக்கிறோமே. நம்மகிட்ட சொல்லணும், ரொம்ப கவனமா சொல்லணும், இல்லைங்களா? அவர் கோயிலில் பார்த்துருக்கேன், வல்லபை கணபதினு படிச்சிருக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன். நீங்க என்ன விநாயக பெருமானுக்கு பிரம்மச்சாரின்னு சொல்றீங்களே? சிவபெருமானே பிரம்மச்சாரி தான். சிவஞான சித்தியார் சொல்றது, அவரு எங்க அம்மையோட கூடியிருந்தும் எங்க அம்பாள் கண்ணி. அவர் எப்படிப்பட்டவர்? பிரம்மச்சாரி. நம்மளை போல் நினைச்சுக்கிறதா? கல்யாணம் பண்ண கூடி சுத்திட்டு இருக்க வேண்டிய அந்த மாதிரி ஆளா அவரு? அவர் புணர்ந்திருப்பதோடைய நோக்கம் நாம் புணர வேண்டும் என்பதற்காக அவர் புணர்ந்திருக்கிறார். அவர் போகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவம் போகப்படவில்லை என்றால் உயிர் போகப்படாது இல்ல. அதை உணர்த்துறதுதான் யோகம். காமத்தகனம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் யோகத்துல சென்று அமர்ந்தா அவர் நம்ம என்ன பண்ண முடியாது? நாம உலகத்துல உயிர்கள் போகத்தில் இருக்க முடியாது. எனவே இங்க சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மறுப்பு, ஒற்றை கொம்பினையும் கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம் மட்டும் கிடையாது என்று 2 மதத்தினையும் பொருந்திய கடவுளாய் எண்ணிறந்த யாண்டு பல நிரம்பினும் தேவ ஆண்டுகள் பல முடிந்தாலும். இங்க ஆண்டு என்பது நம்மளை போன்ற ஆண்டு அல்ல, தேவ ஆண்டு. தேவர்களுக்கு ஆண்டு என்பது ஒரு நாள், ஒரு ஆண்டு. நம்மை போல ஒரு வருஷம் இல்ல, ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு ஆண்டு. எனவே அப்படி கழியக்கூடிய ஆண்டு பலவாயினும் அப்படி இருந்தே அவங்களுக்கு பத்தலை. இன்னும் பல யுகம் வாழன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு ஆண்டு என்பது ஒரு நாள். நமக்கு ஒரு நாள் கழியறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆண்டு போயிட்டு இருக்கும். எவ்வளவு ஜாலி! அதுவே பத்தலைங்கிறாங்க. போய் கேட்குறாங்க, இன்னும் பல யுகம் என்ன பண்ணணும்? இந்த பதத்திலே இருக்குன்னு சிவபெருமான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே யாண்டு தேவ ஆண்டுகள் பல முடிந்தாலும் இளமையோடு கிளி, மாறாத இளமையோடு கூடி. முன்னாடி சொன்னதே தான். இவர்களுக்கு சலிப்பும் வெறுப்பும் விருப்பும் இல்லாத காரணத்தினால் இளமையோடு கூடி ஞான மாமதம் தருக்கி. அவங்களுக்கு இப்போ விநாயக பெருமானை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன மதம் பொழியுதுன்னு கேட்டா, யானைக்கு சொல்லும் போது என்ன மதம் பொழியுது? மகிழ்ச்சியாகிய மதம்.
அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக அது என்ன பண்ணுதுங்க, மதம் பிடிச்சிக்கிச்சுங்கிறோம். மதம் பிடிச்சிக்கிச்சுன்னு வெறி பிடிச்சிக்கிச்சுன்னு அர்த்தம் இல்லை. மதம் என்பது மகிழ்ச்சியினுடைய உச்சம், புரியுதுல? அந்த உச்சத்தை அடைஞ்சாங்க. இப்போ விநாயக பெருமானுக்கு வழியக்கூடிய மதம் என்னன்னு கேட்டா, நமக்கு அருளை செய்ய வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியின் காரணமாக வருகின்ற மதம். இந்த மதம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணுமா, அருளை செய்ய வேண்டும், அருளை செய்ய வேண்டும். சிவஞான முனிவர் தான் ரொம்ப அருமையா சொல்லுவார். விநாயக பெருமானுக்கு 2 செவின்னு சொல்லிட்டோம் பாட்டுல. அருளந்தி சிவம் அப்படிதான் சொல்றார், ஒரு கோட்டன் 2 செவியன். எல்லாத்துக்கும் 2 காது தான் இருக்கு. அதுல அங்க சிறப்பு. அடுத்த கேள்வி, எல்லாருக்கும் எத்தனை காது? 2 காது. யாருக்காவது 3 காது 4 காது இருக்குதா? கேட்காது வேணா இருக்கு. எல்லாருக்கும் கேட்காது வேணா இருக்குது. 4 காது 3 காது இருக்குதா? இல்ல, இருக்காது. அப்ப ஏன் பாட்டுல போய் 2 செவியன் அப்படின்னு சொல்லதுக்கு சிவஞான முனிவர் எடுத்து காட்டுற என்னன்னு கேட்டா, 2 செவி என்பது இசை எச்சமாக வருவிக்க. அப்படின்னா 2 செவியன் அப்படின்னு அழுத்தி படிச்சு, அப்படி இருன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய முரம்போலும் செவின் படி பொருள். 2 செவிங்கிறதுக்கு என்ன பொருள்? பெரிய முரம்போலும் செவி. எதுக்குங்க பெரிய முரம்போலும் செவின்னு வச்சுக்கிறா? அத்தனைய சொல்றோம், அத்தனையும் வாங்க வேண்டாமா அவர் பாவம்? நாம சொல்றத பூரா அத்தனையும் வாங்கணும்ல, அதுக்காக தாழ்ந்த செவி இருக்கிறனால. அதனால தான் நாங்க தாழ்ந்த செவி, 5 தடக்கை 5 தாழ்ந்த செவி. ஏன்னா நாம சொல்றத இறங்கி கேட்பாராம், அத்தனையும் கேட்பாராம். அதனால அவருக்கு எப்படிப்பட்ட செவி? முரம்போல். அப்ப இங்க ஞானமாமதம் தரிக்கினா, ஞானமே ஞான மதத்தை பொழிந்து களிப்புற்று ஆனா வினை உயிரை விட்டு நீங்காத வினையாகிய பகை. ஆனா வினைங்கிறதுக்கு என்ன பொருளுங்க? உயிரை விட்டு நீங்காத வினை. அந்த வினையை உகச்சீரும். உயிர்களை வினை விட்டு நீங்காது என்பது எல்லா பிறப்புக்கும் நமக்கு தொடர்ந்து வருவது இல்ல. அதனாலதான் ஆனாங்கிற வார்த்தையை பயன்படுத்த. ஆனானா நீங்காது. நீங்க இத திருமுறையில நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா அறிவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய் பூனாய் உயிராய் உணர்வாய் எண்ணற்கலந்து தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு. அது இங்க அம்மானையில சொல்லும்போது ஊனாய் உயிராய் உணர்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது காட்டுவார். ஆனா அறிவா இளவிறந்த பல்லு இருக்கும் கோணாகி நின்றவா. ஆனா அறிவா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்காத அறிவு. சிவபெருமான் நம்ம அறிவில் எப்படி இருக்கிறான்னு கேட்டா நீங்காத அறிவு. நம்ம அறிவை விட்டு நீங்காம இருக்கிறார். ஆனால் ஆனா அறிவாயின்னு சொன்னார். இங்க ஆனா வினை அப்படின்னா நம்மை அறிவை விட்டு நீங்காத, உயிரை விட்டு நீங்காத பகையாக இருக்கக்கூடிய வினை. அந்த வினையை கொண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வினை எப்படிப்பட்ட வினை அப்படின்னா நமக்கு என்றும் நீங்காத வினையாக இருப்பது. அன்பர்களே, வினை என்பது நம்முடைய ஒவ்வொரு செயல் முடியும் போதும் அது உருவாகிறது என்பது நாம் வினை பற்றி கொள்கையை படிக்கும்போது படிச்சிருப்போம். ஒரு வினை செய்கிறோம் என்றால் அடுத்த கணம் அந்த வினை ஏறுகிறது. என்ன வினையா? எதிர்வினையாக, ஆகாமிய வினையாக. எனவே இந்த வினை நம்மை பற்றி நம்மை துன்புறுத்துகிறது என்கின்ற கருணையை அந்த உணர்ந்து கருணையோடு விநாயக பெருமான் பண்றதுங்களா உகச்சீரும் சிதைத்து சிந்தும்படி கோவப்படுறாராம். விநாயக பெருமானதையும் சினந்து அழிக்கணும், அப்படியே சிரிச்சு அழிக்கலாமே. சில விஷயங்களை எளிமையா கடந்து போயிடலாம், சில விஷயங்களை வெறுத்து உவர்த்து தான் விட வேண்டும். எல்லா விஷயத்தையுமே எளிமையா விட்டுட்டு போயிட முடியாது. நீங்க ஒரு பொருளை வேண்டான்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஒன்னா விரும்பி விடலாம், இல்லாட்டி இன்னொரு வகையில் எப்படி விடலாம்? வெறுத்து விடலாம். விரும்பி விடுறது என்ன? அனுபவிச்சு போதுமப்பா அப்படின்னு விட்டலாம் சரின்ட்டு. இல்லாட்டினா வேண்டாம் நாமளா விட்டுறது இது. இல்லாட்டினா இன்னொரு வகையில் எப்படி விடலான்னு கேட்டா, எப்படியா அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் கோவப்படுறது. நீங்க திருமுறைகள் எல்லாம் ரொம்ப உலகியல் இன்பத்தையும் பெண்கள் மேல் வரக்கூடிய இன்பத்தையும் இழிவா பேசியிருக்கிறாங்களே, என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் வெறுத்து உவர்த்து விட வேண்டும் என்கிறதுக்காக ரொம்ப இழிவா பேசியிருப்பாங்க இல்ல. நீங்க மணிவாசக பெருமான் தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடவேனை
இன்னொரு பக்கம் சுருள்புரி கூளையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள்புரி யாக்கையில் கிடந்து எய்த்தனன். எவ்வளவு அதெல்லாம் ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டா, அது நம்மளுக்கு ஒரு பொருள் மீது வேண்டான்னு விரும்பி விடலாம். அல்லாது அடுத்த நிலை என்னன்னு கேட்டா, அதை வெறுத்தாவது எதிர்த்தாவது விட்ட விட வேண்டும். அப்ப அதுக்கான உபாயத்தை சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வினையால் அசத்து விளைதலால் வினைதீரின் அன்றி ஞானம் விளையா. வினையின் காரணமாக என்ன வரும்? அசத்து விளைதலால் வினை தீரின் அன்றி ஞானம் விளையா. நமக்கு மெய்கண்டார் சொல்றார், வினையால் அசத்து விளைதாலால் வினை தீரின் அன்றி ஞானம் விளையா. அதனால் அந்த வினைய விநாயக பெருமான் என்ன பண்றாரா? கெடுக்கிறார். எப்படி? சிதைத்து சிந்தும்படி சினந்து அளிக்கிறார். புரியலா? அது இங்க சொல்றார், வினையுக சீரும் நனை கவுள். கவுள் என்று சொல்லக்கூடிய கன்னத்தை, மத நீரால் நனைந்த கன்னத்தை உடைய வேளத்து யானை முகத்தை உடையவராய் உள்ள விநாயக பெருமானது 2 திருவடிகள் அடியினை ஒளிவின்றி இடையீரின்றி பழிச்ச. இது ஒரு நுட்ப சொல், ஆசிரிய பெருமானுக்கே உரியது, வாகீச முனிவருக்கே உரியது. ஏன்னா வேற எந்த நூல்லையும் இப்படி காட்டப்படலை. பழிச்சன்னா என்ன சொல்லுவோம்? நம்மகிட்ட அந்த வார்த்தையை சொல்லி பழிச்சன்னா என்ன சொல்லுவான்? என்ன ஏன் பழிக்கிற அப்படின்னு தானே சொல்லுவான். ஆனா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, வாழ்த்தி வணங்குவான். எப்படிங்க அப்படி தெரியுமா? அவர் பாட்டில் சொல்லலாமான்னு கேட்டா, அதுக்கு உரையாசிரியர் புறநானூறிலிருந்து எடுத்து மேற்கோள் காமிக்கிறார். பழைய நூல்களிலிருந்து மேற்கோள் காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த உரையாசிரியர்களும் செய்யுளாசிரியர்களும் ஒரு செயலை சொல்லும் பொழுது தனக்கு நினைந்தவற்றை அப்படியே சொல்லிவிட முடியாது. அதற்கான என்ன பண்ணணும்? ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். நீங்க திருக்குறள் படிக்கும்போது விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரம் படிக்கிறோம். விருந்தோம்பல் அதிகாரத்துல விருந்தோம்பாம என்ன முடியாம போச்சுன்னா என்ன ஆகும்? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வது பொருட்டு. உலக வாழ்க்கையாக இல்வாழ்க்கையினுடைய தத்துவமே என்னன்னு கேட்டா, பிறருக்கு விருந்தை உபசரித்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் இல்வாழ்க்கையினுடைய தத்துவம். அதுக்கு ஒரு ஓமை, அதாவது ஒரு கதை எடுத்து காட்டுறார். கண்ணகி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு கொடுக்க முடியாம போச்சான். அதுக்கு என்ன காரணம் கண்ணகி சொல்லும்போது சொல்றாளா, நான் துறவோர்களை எதிர்கொண்டு உணவு கொடுக்க முடியல. ஏன்னா என் வீட்டில் கணவன் காவலனாகிய கணவன் இப்போது அங்கு இல்லை. அதனால என்ன பண்ண முடியல, வேறு ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது விட முடியாது. அதனால என்னால் விருந்து செய்ய முடியலன்னு சொல்றார். புரியல? அப்போ இங்கே நமக்கு எடுத்து காட்டும் பொழுது ஒளிவின்றி பழிச்ச, அந்த பழிச்சங்கிற வார்த்தையை எடுத்து வாழ்த்தி வணங்கினால் முடிவிலாது எவன், எந்த செயல்தான் முடியாது போகும். இந்த பழிச்சங்கிற வார்த்தை எங்கிருந்து எடுத்திருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆசிரிய பெருமானார் அடியினை பழிச்சல் அப்படின்னு சொன்னா எடுத்து காட்டுகின்ற பொழுது பல இடத்துல தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி என்று சொல்லுகின்ற இடத்து இது சொல்லும் பொழுது எத்தனையோ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதரு காலத்தென்று பூசனை விடாது செய்து என்று திருவிளையாட புராணத்துல சொல்லுகின்ற அந்த செய்தியைத்தான் ஞானாமதி ஆசிரியர் அடியினை ஒளிவின்றி பழிச்ச என்று எடுத்து காட்டுகிறார். எனவே அந்த வகையில வினை உகச்சீரும் வேளத்து அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய அடியினை ஒளிவின்றி இடையீடின்றி வாழ்த்தி வணங்கினால் முடிவிலாது எவன் அப்படின்னா எந்த செயல்தான் முடியாது போகும்? முடிவிலாது எவன்னா இறைவனுடைய விநாயக பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தினால் என்ன காரியம்தான் நடக்காம போகும். அதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொன்னான், நடக்கும் மேன்மை. நமக்கு என்ன நடக்கும்? மேன்மை நடக்கும். அந்த மேன்மையை அருள் செய்திட வந்த விநாயக பெருமான். நீங்க ஒவ்வொரு பாட்டிலையும் படிச்சுட்டே வரலாம். விநாயக பெருமானோட திருவடியை வணங்கினா என்ன கிடைக்கும்? திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெரு வாக்கும் உருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கை
சீரும் திருவும் பொலிய, சீரும் திருவும் செல்வமும் தழைக்க, கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையை வணங்குவாம். வணங்கினா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் கிடைக்கும். எப்படிங்க நம்புறது? பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்பனா நம்ம அடிப்போம். என்ன வேணும், வேற என்ன சொல்ல முடியும்? இறைவன் அருளை பெற்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்ன வாக்கு என்ன வாக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்த வாக்கு. இவர் சொன்ன வாக்கு ஆப்த வாக்கு. நடக்குமா நடக்காதா? நடக்கும், அனுபவத்தில் காண்க. சரிங்களா? நேற்று நடந்ததை சொல்றேன், நேற்று நடந்ததை சொல்றேன், என்னைக்கோ நடந்ததெல்லாம் சொல்ல, நேற்று நடந்தது. ஏன்னா அப்பப்போ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு. இந்த ஞானாமிர்தம்ங்கிற ஒரு தலைப்பை எடுத்தாச்சு. சரிங்களா? நாங்கள் ஐயா கேட்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி கேட்குறாங்க, எந்த நூல் சொல்கிறீங்கன்ட்டு. நாம் எதாவது படித்த நூலை சொல்லிட்டா குறிப்பெடுக்க வேண்டியதில்லைன்ட்டு எதாவது 2-3 நூலை அப்படியே சொன்னேன். ஐயா சித்தாந்த சாத்திரத்தில் ஏதாவது சொல்லுங்கன்னாரு. சரி, இங்கே நடத்திட்டு இருக்கிற பாடநூலை சொல்ல முடியாது. திருவருட்பயனோ சிவஞான போதமோ அப்படிலாம் அது ஏற்கனவே இங்கே பாடமாக நடந்துட்டு இருக்குது. சரி, அது இல்லாத நூல் திரு உந்தியார் போன வருஷம் சொல்லியாச்சு. திரு கலிற்றுப்படியார் அவர் சொல்ல வந்துட்டார். சிவஞான போதம் நடந்துட்டு இருக்குது, உண்மை விளக்கம் நடந்துட்டு இருக்குது. 20 போன வருஷம் ஆசிரியர் சொல்லிட்டார். வினாவென்பா சொல்ல வந்திருக்கிறார். சங்கர பிரணாகனம் சொல்ல வந்திருக்கிறார். உண்மை நெறி விளக்கம் அவர் எடுத்துட்டார். போன வருஷம் முருகப்பனையா எடுத்துட்டார். இப்படியே போச்சு. என்னடா பண்றது? ஒன்றும் பண்ண முடியல. ஐயா துகளறு போதன்னு ஒரு நூல் இருக்கு, ஞானாமிர்தன்னு ஒரு நூல் இருக்குது, தத்துவ பிரகாசம் ஒரு நூல் இருக்குது. காஞ்சி புராணம் சொல்றேனே, அது காஞ்சி புராணம்னா அம்பிகை பூசை செய்த படலத்தை சொல்லிடுறேன். நந்தி உபதேசம் பண்ண படம் பூசையை சொல்லிடுறேன்னு சொன்னா, அப்படியே நேராக பூசையை பற்றி திருக்குறிப்பித்த நாயனை பற்றி ஏதாவது சொல்லி அப்படியே அதுக்கு தான் நேரம் சரியா இருக்குங்கன்னு சொன்னேன். சரிங்களா? நான் சிற்றுரை சொல்றேன்னு சொன்னேன். புரியுங்களா? சிவபோகசாரன் சொல்றேன்னு சொன்னேன். இத்தனையும் சொன்னேன். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாம் படிச்சு வச்ச நூல், ஏற்கனவே படிச்சு வச்ச நூல். இந்த நூலையெல்லாம் சொன்னால் கொஞ்சம் படித்ததை ஏற்கனவே எடுத்து அங்கங்கே தேவையான குறிப்பு மட்டும் எடுத்தால் போதும்னு சொன்னால், மோகன் அண்ணா என்ன சொல்கிறாரு, ஏப்பா சிற்றுரையெல்லாம் சிவஞான போதம் நடக்குது, அது வேண்டாம், சிவபோகசாரத்துக்கு வேறு காரணம், ரைட் விட்டாச்சு. சரிங்களா? அப்புறம் அமைப்பாளர் ஞானாமிர்தம் எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஞானாமிர்தம் சரி எடுத்துருவோம் அப்படின்னு புத்தகத்தை அப்போ தான் திரும்பி பார்க்குறேன். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். இது மொத்தம் இந்த உரை நூல் 750 பக்கம் இருக்கு. புரியல? ஏறத்தாழ 600 பக்கத்தை படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தார். 600 பக்கத்தை உதவி செய். எங்களுடைய நம் ஞானாசிரியர் பெருமகனார் இந்த நூலை எனக்கு வழங்கின நாள் 14/1/2018. அவர் எனக்கு இந்த நூலை கையில் கொடுத்தனால் 2018 14/1/2018 கையில் கொடுத்தார். நான் இதை முழுமையாக 600 பக்கம் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட வருஷம் 7 வருஷம் கழிச்சு. பார்த்துக்குங்க, இதுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் நம்மளுடைய அமைப்பாளர் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு வேற உரை நூலாக இருக்கக்கூடிய அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்களுடைய நூல் அவ்வளவு ஆழமான நூல். இதெல்லாம் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரா? இதை படிக்கிறதுக்கு இதைத்தனையும் படிக்கிறதுக்கான கால அவகாசம் 20 நாள். 20 நாளில் சக்கரம் கட்டி ஓடுறதுல பார்த்தா 10 நாள் விழாவில் போயிடுச்சு. பவானி விழாவில் 10 நாள் போயிடுச்சு. 3 நாள் காசிக்கு போயிட்டு வந்ததில் போயிடுச்சு. 7 நாள் தான் இருக்குது. என்னத்தையா படிக்க போகிறோம் அப்படின்னு நெருக்கமாக வர வர திக்குங்குது. என்னத்தை படித்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம எடுத்துருக்கிற என்ன பாட்டை அனுப்பி கொடுத்தாச்சு. அந்த 10 பாட்டை சொன்னாவே பெரிய விஷயம். அதுவும் சொல்லும் போதே என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு சொல்லும் பொழுது ஐயா சொல்லும் பொழுது இந்த ஒரு பாட்டை சொன்னாவே அன்றைக்கி நாள் சரியாக போயிடும் அப்படின்னு பசுவினுடைய அவத்தை அதான் அன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த நூலை அந்த பாட்டை சொன்னாவே நிறைவாக இருக்கும், நேரம் போயிடும்னு சொன்னாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருந்தோமா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்த வகுப்பு முடிஞ்சு, சரிங்களா, வியாழக்கிழமை காசியிலேருந்து வந்தோம். வியாழன் வெள்ளி திருமந்திர வகுப்பு போகிறதுக்கு அது சரியாக திருமந்திர வகுப்பு அது ஊத்தங்கரையில் ஆரம்பித்தோம். அதுக்கு 2 நாள் போயிடுச்சு. சனிக்கிழமை திருமந்திர வகுப்பில் போயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்த வகுப்பில் போயிடுச்சு. நடந்த சிவபெருமானுடைய கருணையை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இரவு நினைக்கிறேன், நாளைக்கு கோபி வகுப்பு பெரிய புராண வகுப்பு போவோம். புரியுங்களா? நாளைக்கு பகல் அதில் போயிடும். மத்தியானம் மீது இருக்கக்கூடிய 8-9 பாட்டில் என்னத்தை குறிப்புன்னா என்ன ரன்னிங் பண்ணி பார்க்குறது. ஏதாவது நாளைக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன பண்ணதில்லை. சரி பார்ப்போம் திருவருள் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தாச்சு.
காலையில் எழுந்து பூசையெல்லாம் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா கோவிலிருந்து அங்கே அமைப்பாளர் அம்மா மிஸ்டு கால் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கூப்பிட்டு கேட்டால், ஐயா புறப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மனசில் முகத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம். என்ன, இல்லைங்கம்மா இப்போ தான் பூசை முடித்து கிளம்புறேன். வகுப்பு விடுமுறை விட்டுடலாங்களாங்க ஐயா? வகுப்பு மழை பெஞ்சிட்டு இருக்குது, விடுமுறை விட்டுடலாங்களா? எல்லாம் யோசிச்சுங்க. கருணையினுடைய அடிப்படை. நேத்திரவே சொல்லியிருந்தா நான் என்ன இருக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 6-7 மணி வரையும் தூங்குவேன். 4 நாளாக 4 மணிக்கு எந்திரிச்சு குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். 4 மணிக்கு எழுந்து குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். திங்கக்கிழமை நேற்று காலையிலையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், 4 மணிக்கு எழுந்து குறிப்பு எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா பாட்டும் முடிஞ்சது. ஒரு 6 பாட்டு மிச்சம் இருக்குது. ஓரளவுக்கு பார்த்தாச்சு, ஒரு தெம்பு வந்துச்சு. இன்னைக்கு அரை நேரம் இருக்குது, சமாளிச்சிடலாம் சொல்லும்போது சாமி என்ன பண்ணாரு, டபாரும் ஒரு போனஸா உனக்கு வகுப்பில் உட்காந்து படின்ட்டார். சரிங்களா? அப்போ இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அவர் உதவி. சரிங்களா? படிக்கிறத புரிய வைக்கிறதுக்கு உதவி. இதெல்லாம் படிச்சு புரியணுமே. அந்த அளவுக்கு ஞானாசிரியர் பெருமக்கள் பிச்சை போட்டிருக்கிறாங்க. எனவே இறைவனுடைய கருணைக்கு அளவீடு என்பதே ஒவ்வொரு கணத்திலும் கிடையாது. சரிங்களா? நம்மளோட அவரு எந்நேரமும் கருணையோடு பயணிக்கிறார். அதனால் இந்த விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கினால் நடக்காதது எது? அப்படியே நீங்க திருத்தொன்று புராணத்துக்கு வந்தீங்கன்னா, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. வீதி விடங்கருடைய நம்மளுடைய வரலாற்றில் திருநகர சிறப்பை சொல்ல வந்தபோது நமக்கு காட்டுகிறார், எப்படி அரசாட்சி செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி மகனை கொன்று மீண்டும் மகன் உயிர்ச்சித்து வந்தான். இதுக்கு விடை எழுதிட்டார். ஒரே விடை, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ அப்படின்னு சொல்லி காட்டியிருக்க. எனவே விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்க நமக்கு எல்லா வகையான நலன்களும் கிடைக்கும் என்று காட்டியிருக்கிறார். இதுல நம்மளுடைய கொஞ்சம் தாண்டி படிச்சீங்கன்னா, எல்லாம் ஏற்கனவே படிச்சதா கூட இருக்கலாம், விநாயக பெருமானை எல்லோரும் கும்பிட வேண்டுமா? இது போன்ற ஞானிகளும் கும்பிடணுமா? விநாயக பெருமானை கும்பிட வேண்டிய அவசியம் என்ன? எடுக்கின்ற காரியம் தடையின்றி சித்தி பெற வேண்டும் படிச்சு அதுக்காக தான் விநாயக பெருமானை வணங்கக்கூடிய வழக்கம் வச்சிருக்கிறாங்க. இது யாருக்கு தடை வரும்? யாருக்கு தடை வரும்? வினை வசப்பட்டவர்களுக்கு தடை வரும். நம் போன்ற வினை வசப்பட்டவர்களுக்கு தடை வரும். ஞானிகளுக்கு எப்படி தரும்? அவங்க சாக்கிரத்தில் அதீதம் புரிந்து கொண்டு இறைவனுடைய திருவுருளை பெற்று உணர்ந்து கொண்டு நிற்கிறவங்களுக்கு எப்படி தடை வரும்? அப்படிங்கிறதுக்கு சிவஞான முனிவர் கேள்வி எழுப்பி கொண்டு பதில் சொல்கிறார். மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டும் ஆச்சாரத்தை காக்கும் பொருட்டும் விநாயக பெருமானை வணங்கி நின்றார். வர்றவங்க என்ன நினைச்சிடக்கூடாது, எங்களுடைய குருநாதரே விநாயகரை வணங்குறது இல்லை, விநாயகரை வணங்கலின்னு நாமளும் வணங்காதமே வந்துட்டு இருந்தோம்னா, நமக்கு வழிகாட்டுற குருநாதர் விநாயகரை வணங்கல நம்ம என்ன பண்ணுவோம்? அவரே வணங்கல, நானும் வணங்க மாட்டேன். புரியல? அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வழிபாட்டினுடைய முறை கெட்டு போயிடும். நல்லா கவனிச்சுங்க. இந்த திருமுறைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தாம போனீங்கன்னா ஒரு நாள் திருமுறை இப்படிதான் அழிஞ்சு போயிடும். அது அழியாது. சிவபெருமான் இருக்கிறார். அவர் என்னைக்காவது வந்து என்னை கூடயே அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய தமிழை காப்பதற்காக எங்க வேணாலும் சுவாமி வந்து என்ன பண்ணுவார், அவரே காவலாக வருவார். இல்லைங்களா? ஏன் திருமுறைகளை வந்து எல்லா நூல்களையும் பயணிக்கணும், எல்லாம் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லைன்னா அந்த நூலில் இருக்கிறதாவே யாருக்கும் தெரியாது. திருக்கோவையார், திருமந்திரம், பஞ்சபுராணம் பாடுறோம். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம், பன்னிரு திருமுறை பாட என்ன கெட்டு போச்சு? ஏதோ குறையா கொடுத்துருக்கிறாரே என்ன? வீட்டில் வழிபாட்டில் பாடினா 5 பாட்டு தான் பாடுவேன், 14 பாட்டு பாடுறதுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு பாட முடியாதா என்ன? புரியல? திருமுறைகள் அப்படி இருக்கு. எனவே விநாயக பெருமானுடைய துதியை 2வதாக காட்டினார். 3வதா நாம கலைமகள் துதி என்று ஒன்று இருக்குது, அதை விடுத்து செல்வோம். சரஸ்வதியினுடைய துதியாக சொல்லப்பட்டாலும் ரொம்ப ஆழமான செய்தி. மலைமகள் நம்மளுடைய அம்பிகை பற்றி தொடர்பு படுத்தி சொல்கிறார். அந்த செய்திக்கு அடுத்தது 4வது பாடல் ஆசிரியர் துதி. உணவிடைவேளை எத்தனை மணிக்கு கேட்டுங்க. அருமையான ஒரு ஆசிரியர் துதிங்க. அருளும் அறிவும் இருள் தீர்ப்புறையும் வாய்மையும் தவமும் தானமாட்சியும் மண்ணுயிர்க்கு இன்பம் தன்மை கூர்தலும் ஒழுக்கமும் விழுப்பமும்
அழுக்காறு இன்மையும் கண்கால் முதலிய பொறியும் பண்பார் பூணும் துயிலும் பான் விரிப்பிணையலும் புண்ணியம் படைத்து மண்மிசை வந்த தோற்றத்தன்ன ஆற்றல் எம் குறிசில் குணப்பொற்குன்றம் வணக்கவாரா ஐம்புல வேளத்து வெந்தொழில் அவிய கருணை வீணை காமுரத்தளி சாந்த கூர்முன் ஏந்தி நன்னிரி தன்வழி கொண்ட சைவ சிகாமணி பரமானந்த திருமாமுனிவன் வளமலி சேவடி வழுத்தி உளமலி உவகை உற்றனம் பெரிதே. நண்பர்களே, ஒரு அருமையான ஆசிரியர் துதி. நீங்கள் ஆசிரியர் துதிங்கிறது பல வகை பாடல்கள் நாம் பார்த்துருக்குறோம். ஆசிரியரை வணங்கி நூல் செய்யறத படிச்சிருக்கிறோம். நம்ம உண்மை விளக்கத்தில் ஆசிரியரை எப்படி திருவதிக மணவாசம் கடந்தார் வணங்குகின்றார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டருள் அப்படின்னு காட்டினார். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா உமாபதி சிவம் தன்னுடைய ஆசிரியரை இல்லை எப்படி வணங்கியிருக்கிறார் நாம் படித்தோம். சிவபிரகாசத்தில் தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்டன்று பார்த்திகள வள சாம வேதம் நல்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வாயிலாக அப்படியே ஒவ்வொன்றும் சிவஞான சித்தியாரில் நம்மளுடைய மெய்கண்டாரை எவ்வளவு அருமையாக அருணந்திசிவம் வணங்கி நிற்கிறார். ஏன் நம் பல முறை நூல் படிக்கும் போதும் பாடம் சொல்லும் போது சொல்லுவது தான் நூலினுடைய அருமைப்பாடும் நூலுக்குள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த செய்தியும் நம் அறிவுக்கு எட்ட வேண்டுமானால் ஞானாசிரியனுடைய திருவடியில் அடங்கி கிடக்க வேண்டும். இதுதான் நமக்கு நூல் காட்டுகின்ற முறை. நூல்கள் காட்டுகின்ற முறை ஞானாசிரியரிடத்து அடங்கி கிடக்க வேண்டும். அப்படி அருமையா சொல்லுவார். பண்டை மறை வண்டரற்ற மெய்கண்டாருடைய துதி சிவஞானம் சித்தியார்ல நம்மளுடைய அருளந்திசம் காட்டுகிறார். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பெருக பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன். எவ்வளவு அருமையா தன்னுடைய ஞானாசிரியர் குருநாதர் எப்படிப்பட்டவர். பண்டை மறைகளாகிய வண்டுகள் அரற்ற பசுந்தேன், அந்த வண்டு அரற்றும் போது சிவஞானமாகிய பசுந்தேன் பரிந்து ஒழுக சிவகந்தம் நார. அந்த வாசனை என்ன வாசனை? சிவம் என்று சொல்லக்கூடிய கந்தம் நார. பார்த்தவர்களுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் மெய்கண்டார். அவருடைய துதி விரிச்சு நீங்க படிச்சுக்குங்க. இந்த பாடல் அருமையாக ஆசிரியர்களை பற்றிய அவருடைய குருநாதரை பற்றிய செய்தியை ஒரு வேறு வகையா, அதாவது இப்படியும் குருநாதரை பார்க்க முடியுமா? நமக்கு உமாபதி சிவம் ஆசிரியரை பார்த்த விதம் நமக்கு நல்லாவே தெரியும். கண்டக்கரையும், அதாவது ஆடும் திருத்தொழிலும் பச்சை திருமேனியும், அப்படி நடராஜ பெருமானே மறைஞான சம்பந்தர் என்ற பேர் தாங்கி இறங்கி வந்தார். பேரில்லாத நாதன் ஒரு பேர் புனைந்து வந்தார்னு அங்க படிச்சோம், சரிங்களா? ஆனா இவர் ஒரு மாதிரி காட்டியிருக்கிறாருங்க. எப்படிங்கிறத வந்து நிற்கிறாங்க. உணவிடை வேளைக்கு பிறகு பார்க்கலாம் என்று காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.